ஓகே, நாங்க போன கிளாஸ்ல பேப்பர் 8 படிச்சோம். அதோட சம்பந்தப்பட்ட டாபிக் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டியது பேப்பர் 9. பேப்பர் 9. அப்ப இதுல நான் உங்களுக்கு நேத்தே சொன்னேன் கிளாஸ்ல, இது வந்து யூனிட் 10ல அரசியல் என்ற ஒரு பாடம் இருக்கு. சரியான உங்களோட டீச்சர் கைட்ல 164வது பேஜ்ல இருக்கு இந்த பாடம். இதுக்குள்ள இருந்து தான் இந்த கேள்விகள் இடம்பெற்று இருக்கு. சரியானே. எனவே இந்த பகுதியை நீங்க ஃபுல்லா படிச்சு போட்டு இந்த கேள்விகளை செஞ்சு பாருங்கன்னு சொன்னேன். செஞ்சு பார்த்தீங்களா? இந்த பாடத்தை ஃபுல்லா கொஞ்சம் பார்த்து செஞ்சு பார்த்தீங்களா எல்லாரும்? ஓ ஓ சார். சார். சரி, இப்போ பாருங்க. முதலாவது கேள்வியை பார்ப்போம். 2025ல 9வது கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி 2025ல 9வது கேள்வி. முஸ்லிம்களுடன் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஈடுபட்ட பிரிவினர். முஸ்லிம்களுடன் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஈடுபட்ட பிரிவினர். முதலாவது அவுஸ் கோத்திரத்தார், இரண்டாவது குறைஷி கோத்திரத்தார், மூன்றாவது ஹஸ்ரஜ் கோத்திரத்தார், நான்காவது அஹ்லுல் கிதாபுகள், ஐந்தாவது தாயிஃப் வாசிகள். குறைசி கோத் குறைஷி கோத்திரத்தார். சரியா? ஹுதைபியா உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில இடம்பெற்றுச்சு? ஓகே, அப்ப கவனிங்க. குறைஷி கோத்திரத்தார் என்றான் இதுக்கு சரியான ஆன்சர். அப்ப இந்த பகுதி நான் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தா சொல்லுவோம். ஹுதைபியா உடன்படிக்கையை பத்தி எங்களோட சிலபஸுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஹிஜ்ரி 6 சொல்லுங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இந்த அப்ப ஹுதைபியா உடன்படிக்கை அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமான தகவல் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஹிஜ்ரி 6ல் இடம் பெற்றுச்சுன்னே. வேற வேற என்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியும்? வேற என்ன தகவல்கள் தெரியும்? சரி, இந்த ஹுதைபியா இது ஒரு சமாதான உடன்படிக்கை. யார் யாருக்கு மத்தியில? முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் குறைஷிகளுக்கு மத்தியில இடம்பெற்ற ஒரு சமாதான உடன்படிக்கை. சரி, வேற என்ன சொல்லலாம்? சரி, அப்ப இது சம்பந்தம் உங்களுக்கு விரிவாக தேவையில்லை. சில நேரம் நான் நினைக்கிறேன் ஐசியில தான் தேவைப்படும். இஸ்லாம் பாடத்துல எங்கட சப்ஜெக்ட்ல உங்களுக்கு தேவையில்லை. சரி, இது சம்பந்தமா விரிவாக கேள்வி கேட்க போறது இல்லை உங்களுக்கு. அப்ப இந்த ரெண்டு தகவலையும் நீங்க விளங்கியிருந்தாலே போதுமானது. வேற நிறைய தகவல்கள் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வெளியில் இருக்கிறது தேவையில்லை, நோட் பண்ண தேவை. இருந்தாலும் சும்மா விளங்கி கொள்ளுவோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ல் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி 1400 சஹாபாக்களை கூட்டி கொண்டு போனான். கூட்டி கொண்டு போற நேரம் அங்க சில தடங்கள் வந்துச்சு. குறைஷியர்கள் மறுத்து உம்ரா செய்யல என்ற ஒரு நிலம் ஒன்று வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. 10 வருஷத்துக்கு இனி யுத்தம் செய்யறல்ல, இந்த தடவை நாங்க உம்ரா செய்யாம திரும்ப போறோம்.
அடுத்த வருஷம் வந்து நாங்கள் உம்ரா செய்வோம். அடுத்தது நபி அவங்கள்ட்ட யாராச்சும் மக்காவுல இருந்து இஸ்லாத்தை ஏற்று செஞ்சு நபி அவங்களோட தலைமைத்துவ கட்டுப்பாடு போறோம் என்று சொல்லி யாராச்சும் வந்து அவங்கள திருப்பி அனுப்பி விட்டுரும். அவங்க அந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட விஷயம். ஆனா மதீனாவிலிருந்து யாராச்சும் வந்தா திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படி என்று சொல்லி இந்த உடன்படிக்கை நடந்துச்சு. இது வெளிப்பாடையில் பார்க்கும்போது முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்படுற ஒரு பையத்து மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த பையத்தின் காரணமாக பிற்காலத்துல 2 வருஷத்திலேயே முழு மக்காவும் நபியாவோட கொண்டோலுக்கு வந்துச்சு. சரியானே? அப்ப அதெல்லாம் விரிவான தகவல்கள், அதெல்லாம் தேவையில்ல, சுருக்கமாக விளங்கிக்கணும். எனவே ஹுதைபியா உடன்படிக்கை என்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாத்தை பொறுத்தவரையில். ஹிஜ்ரி 6ல் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. இந்த ஹுதைபியாவை பத்தி எங்கட சிலபஸ்ல எங்க வந்தீங்கன்னு சொன்னா, அரசியல் என்று சொல்லி ஒரு தலைப்பொண்டிக்கு யூனிட் 10ல 10.1 முதலாவது பகுதியில லாஸ்ட் ஹெட்லைன் 10.1ல லாஸ்ட் ஹெட்லைன் அரசியல். அதாவது இங்க சொல்லிக்கிற அரசியல் வந்து இஸ்லாமிய அரசியல். அப்ப இதுல எவ்வளவு காலம், எந்த காலம் இந்த தலைப்பு கீழே சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னா, இந்த அரசியல் என்ற தலைப்பு கீழே இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும்போது அங்க பெரிய அளவுல அரசாங்கத்தொண்டை நிறுவுறதுக்கோ ஏனைய அளவுல உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய பிரச்சாரம் கூட ரகசியமாக நடந்துச்சு. தாருல் அர்க்கம் என்று அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல. அப்படி இருக்கும்போது அங்க கூட்டாக சேர்ந்து ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு சமூகம் ஒன்று சமூகமாக ஒரு தலைமைத்துவத்தை கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அந்த சமூகத்தை சமூகமாக இணைச்சு வழிநடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கல. அதனால நாங்க பார்த்தோம், நேத்தும் கிளாஸ்ல பார்த்தோம், தொழுகை கூட ஜமாத்தாக எப்ப கடமையாக்கப்பட்ட? மக்காவுலையா மதீனாவுலையா? தொழுகை ஜமாத்தாக கடமையாக்கப்பட்ட எங்க வச்சு? மதீனாவுல தான் கடமையாக்கப்பட்டுச்சு ஹிஜ்ரி 2. ஏன் ஜமாத்தாக இங்க அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கல, சமூகமாக இங்க இயங்க இயலாது மக்காவுல. எனவே அப்படி இருக்கும்போது மக்காவுல நபி அவங்க ஒரு அரசாங்கத்தை நிறுவ இயலுமா? நிறுவக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமா? சின்ன ஒரு விஷயத்துக்கும் பல எதிர்ப்புகளும் பல தடங்களும் இருந்துச்சு. நபி அவனை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணினான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செஞ்சாங்க. அப்படி இருக்கிற நேரம் எப்படி மக்காவுல ஒரு அரசாங்கத்தை நிறுவுறது? எனவே அங்க நிறுவ இயலாது. மதீனாக்கு போனதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி அதுக்கு தலைமைத்துவமாக இருந்து அந்த சமூகத்தை ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில வழிகாட்டல் செய்யப்பட்டுச்சு. அங்கதான் ஒரு அரசு உருவாக்கப்பட்டுச்சு. எனவே இஸ்லாமிய அரசு நபி அவங்களோட வாழ்க்கையில மக்காவில் உருவாக்கப்பட்டுச்சா மதீனாவில் உருவாக்கப்பட்டுச்சு? மதீனாவுல. எனவே இந்த அரசியல் என்ற பாடத்துல நாங்க படிக்க போறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலம் தொடக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்திலிருந்து குலஃபாவுர் ராஷிதுன்கள் வரைக்குமான காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்திலிருந்து குலஃபாவுர் ராஷிதுன்கள் உடைய காலம் வரைக்கும் இந்த அரசியல் நிலைமைகள் எப்படி இருந்துச்சு என்று சொல்லித்தான் இந்த பாடத்துல படிக்க போறோம். அதுலேயும் குறிப்பாக நபி அவங்களோட காலம் எப்படி இருந்துச்சு என்று சொல்லித்தான் மிக விரிவாக படிக்க போறோம். அதுக்கு பின்னால குலஃபாவுர் ராஷிதுன்கள் என்றா உங்களுக்கு தெரியும். யாரு குலஃபாவுர் ராஷிதுன்கள் சொல்லுங்க ஆர்டர்ல? அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி. ரைட். அப்ப இவங்க எல்லாம் குலஃபாவுர் ராஷிதுன்கள். அப்ப இவங்களோட காலகட்டத்தை பின்னால படிக்க போறோம். அப்ப சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் என்ன? மதீனாவுடைய அந்த ஆட்சி காலம். அதே பிறகு நபி அவனோட மௌத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அது வந்துச்சு. அப்ப இதுல நாங்க முதலாவது படிக்க போற ஹெட்லைன் அழகான முறையில் நாம் போடுற மாதிரி ஹெட்லைன் எல்லாம் போட்டு படிங்க, ஈஸியா இருக்கும். முதலாவது நாங்க படிக்க போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம், அரசியல் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு படிக்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல மதீனாவுல, அதாவது நபி அவங்களோட காலத்துல இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்துச்சு சொல்லி படிக்கும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்டையும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனாங்க.
அதான் ஹிஜ்ரத் என்று சொல்றது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது. சரியானே? ஆஹ் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரம் மக்காவுல இஸ்லாத்தை ஏற்று போன அந்த சஹாபாக்கள், ஹிஜ்ரத் சென்றவர்கள், முஹாஜிரீன்கள், மதீனாவிலே இருந்து நபி அவங்களுக்கும் வந்த முஹாஜிரீன்களுக்கும் சப்போர்ட் பண்ணின முஸ்லிம் சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், அவங்க அன்சாரிகள் என்று சொல்லுவோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று அங்கு ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பியதோடு அந்த சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தையும் ஏற்படுத்தினார்கள். எனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போய் அரசாங்கத்தை கட்டி எழுப்பி அங்க சமுதாயத்தை வழி நடத்துறது தான் அதன் நோக்கம். ஒரு சமுதாயத்தை வழி நடத்துறதுக்காக வேண்டி அரசாங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். ஏன் சமுதாயத்தை உருவாக்கி போட்டு விட்டுட்டா சில நேரம் திரும்பவும் அதுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். எனவே அதை கட்டுப்படுத்துறதுக்கு, அதை சரியான முறையில வழிநடத்தி போறதுக்கு அரசாங்கம் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைமைத்துவத்திலிருந்து அந்த சமுதாயத்தை வழி நடத்தினாங்க. அப்ப நபி அவங்க மதீனாவில் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தின நோக்கம் என்ன? சமுதாயத்தை கட்டி எழுப்பும். அதே மாதிரி ரெண்டாவது, நபி அவங்க ஏன் ஹிஜ்ரத் போனாங்க என்று சொல்லி இமாம் ஹசனுல் பஸரி, அதே மாதிரி இமாம் இப்னு ஜரீர் போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க, இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியை நிறுவும் நோக்கத்தோடு ஹிஜ்ரத் சென்றாங்க. அப்ப இஸ்லாத்துடைய முழுமை அது ஒரு ஆட்சி நிறுவப்படணும். எனவே இஸ்லாத்தை முழுமைப்படுத்தணும்னா ஒரு ஆட்சி நிறுவப்படணும். எனவே அதுக்குரிய சாதகமான சூழல் மக்காவோடு இல்லை. எனவே மதீனாவுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி ஒரு ஆட்சியை நிறுவி இஸ்லாத்தை முழுமைப்படுத்தினாங்க. அதாவது ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் எப்படி வாழலாம், ஒரு தலைவர் எப்படி செயற்படணும், ஒரு அரசாங்கம் எப்படி செயற்படணும், அந்த அரசாங்கத்தை கீழே இருக்கிற மக்கள் எப்படி செயற்படணும், ஒரு சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் எப்படி வாழணும் என்று சொல்லி ஒரு ஆட்சியை நிலைநாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வாழ்ந்து காட்டினாங்க, செஞ்சு காட்டினாங்க. இதுதான் இஸ்லாத்தை முழுமைப்படுத்துறது. அப்ப இந்த அறிஞர்கள் சும்மா சொல்லல, குர்ஆன் வசனத்தை ஆதாரம் வச்சு சொன்னாங்க. நபி அவங்க துஆ செய்யுமாறு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறான். குர்ஆன் வசனம், என் இறைவனே என்னை மதீனாவில், என் இறைவனே என்னை மதீனாவில் நுழைய வைக்க வேண்டும் என்று நீ கருதினால் சத்தியத்தின் வழியாக என்னை நுழைய வைப்பாயாக. மக்காவிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று நீ கருதினால் சத்தியத்தின் வழியாக என்னை வெளிப்படுத்தி வைப்பாயாக. ஏன் இது சத்தியத்துக்கான போராட்டம், சுயநலத்துக்கோ ஆட்சி அதிகாரத்துக்கோ அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துறதுக்காக வேண்டி, நிலைநாட்டுறதுக்காக வேண்டி செய்த ஒரு தியாகம். எனவே உன்னிடமிருந்து எனக்கு உதவியாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்தருவாயாக என்று நீர் சொல்வீராக என்று அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு இப்படி துஆ செய்யுங்க என்று சொல்லி கொடுத்தா நபி அவங்க துஆ செஞ்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனவே இந்த குர்ஆன் வசனத்தை ஆரம்பிச்சு சொல்றாங்க, செகண்ட் பாயிண்ட், இஸ்லாத்தை முழுமைப்படுத்துறதுக்காக ஒரு ஆட்சியை நிறுவன நோக்கத்தோட நபி அவங்க ஹிஜ்ரத் போனாங்க மக்காவிலிருந்து மதீனா. அடுத்து மூன்றாவது, இதுல மிக முக்கியமானது இஸ்லாத்துடைய, அதாவது இஸ்லாமிய அரசின் தோற்றத்துல மிக முக்கியமான சமூக உடன்படிக்கை கோட்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூக உடன்படிக்கைகள் மூலமாக சண்டை பிடிச்சி, தட்டி பறிச்சு அல்லது துரோகம் செஞ்சு, இன்றைக்கு ஆட்சிகளும் அதிகாரங்களும் அப்படித்தான் பிடிக்கப்படுறது. எப்படி? ஆக்கிரமிப்பு ரீதியாக, அதாவது சண்டை போர்கள் செய்து, அடுத்தது துரோகம் இழைச்சி ஒருத்தன் அதிகாரத்தை தான் பெற்றுக்கொள்றது, மோசடி செய்யுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒன்றுமே செய்யல. சமூக உடன்படிக்கை கோட்பாடுகள் மூலமாக அனைத்தையும் வென்றெடுத்தான், மக்கள் மனதை வென்றான். எனவே அரசின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளில் தெய்வீக உரிமை கோட்பாடு, பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்பவற்றை விட என்ன இந்த கோட்பாடெல்லாம் இருக்கு, நீங்க வேற வேற பாடங்கள்ல படிச்சிருப்பீர், பரிணாம வளர்ச்சி கோட்பாடெல்லாம் படிச்சிருப்பீர் இந்த பொலிட்டிக்கல் எல்லாம். அப்ப இதனை விடவும் நபி அவங்க சமூக உடன்படிக்கை கோட்பாட்டை தான் பலமாக
கொண்டாங்க. எனவே 3வது பாயிண்ட், இங்கு மதீனா அரசியல்ல சமூக உடன்படிக்கை கோட்பாடுகள் பலமானதாக கொள்ளப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உருவாக்கிய அரசு இந்த நிலைப்பாட்டை கொண்டமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் பின்னர் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் ஏற்படுத்திய சகோதரத்துவ பிணைப்பு, ஒரு அழகிய சகோதரத்துவ பிணைப்பை முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் ஏற்படுத்தினார். முஹாஜிர்கள் என்றா யாரு? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த சஹாபாக்கள். அன்சாரிகள் என்றா மக்காவில் இருந்தார்கள், மதீனாவில் இருந்தார்கள். மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் அன்சாரிகள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது முஹாஜிரின்கள். எனவே இவங்களுக்கு இடையில இப்ப எங்களுக்குள்ளேயே எவ்வளவு பாகுபாடுகள் உருவாகுது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க பிரிஞ்சிடக்கூடாது, பாகுபாடு பார்க்க கூடாது என்று சொல்றதுக்கு ஒரு அழகிய சகோதரத்துவ பிணைப்பு ஏற்படுத்தினான். எந்த அளவுக்கு கண்டா, அன்சாரிகள் முஹாஜிர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயார், முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயார். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கொருத்தர் புரிந்துணர்வோட பரஸ்பர ஒத்துழைப்போடு நடந்து கொண்டாங்க. எனவே இந்த சகோதரத்துவ பிணைப்பு, அதே மாதிரி யூதர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோட செய்து கொண்ட உடன்படிக்கை மதீனா சாசனம், யூதர்களோட நபி அவங்க செஞ்சு கொண்ட உடன்படிக்கை என்பன இதனை நிரூபிக்கின்றன. அதாவது யூதர்களுக்கும் நபி அவங்களோட உரிமைகள் அனைத்தையும் வழங்கினான். அவங்களோட சண்டை பிடிக்கல, இது எங்கட ஏரியா, இப்ப நாங்க இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிட்டோம், இப்ப நீங்க எங்க இருந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டல்ல, அவங்களோட யுத்தம் செய்ய போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களோட சமய சார்ந்த கடமைகளை நீங்க தாராளமாக நிறைவேற்றலாம், உங்களோட உரிமைகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அவங்களோட அனைத்து உரிமைகளையும் நபி அவங்க வழங்கியிருந்தாங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்றதும் இல்லை, அவங்க முஸ்லிம்களை டிஸ்டர்ப் பண்றதும் இல்லை. இப்படியான ஒரு கோட்பாடு அங்க முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டுச்சு. அதான் மதீனா சாசனம் என்று சொல்றோம். இது கிறிஸ்துக்கு பின் 622 நடந்துச்சு, கீழே வருது. சரியா? எனவேதான் இவ்வுடன்படிக்கையின் அரசியல் முக்கியத்துவத்தை கருதி மதீனா சாசனம் எனும் பெயர் வழங்கப்படுகிறது. இந்த பாடத்தை தெளிவா படிச்சாதான் நீங்க அந்த பேப்பர் செய்யணும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பாயிண்டா தெளிவாக சொல்லித்தார். சரியானே? அப்ப இவ்வுடன்படிக்கையின் அரசியல் முக்கியத்துவத்தை கருதி மதீனா சாசனம் எனும் பெயர் வழங்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் மன்னராட்சியை மக்களாட்சியாக மாற்றி அமைத்த மகாசாசனம் பெறுகின்ற முக்கியத்துவத்தை மதீனா சாசனம் பெற்றுள்ளது. அப்ப மகாசாசனம் கிறிஸ்துவின் 1215 இடம்பெற்றுச்சு. ஆனா மதீனா சாசனம் கிறிஸ்துவின் 622 இடம்பெற்றிருப்பது உலகில் தோன்றிய முதல் அரசியல் சாசனம் என்பதையும் சுட்டிக்காட்டுவதாக கலாநிதி எம் ஹமீதுல்லா குறிப்பிடுகிறார். அதில் தனிநபர்களதும் யூத கோத்திரங்களதும் முஸ்லிம்களதும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மற்றவங்களோட உரிமையும் அழகான முறையிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றதுக்கு மதீனா சாசனம் ஒரு அழகிய உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க. அதில் தனிநபர்களதும் யூத கோத்திரங்களதும் முஸ்லிம்களதும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் மூலமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா அரசில் சமூகத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனா அரசியல் சமூகத்தின் தலைவராக, அதாவது மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க நபி அவங்களை என்ற அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய ஆட்சி காணப்பட்டுச்சு. நியாயம், நபி அவங்களுடைய நேர்மை அப்படி இருந்துச்சு. எனவே இது சம்பந்தமாக கலாநிதி ராசித் அல் கன்னூசி சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நம்பிக்கையால பிணைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை நிர்வகித்தார்கள். இது இஸ்லாத்தின் இலக்காக இருக்கவில்லை, இஸ்லாத்தின் இலக்குகளை அடைவதற்கு சாதகமான மதீனாவை கண்டார். விளங்குதா? மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பிக்கையால பிணைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை நிர்வகிச்சாங்க. ஒரு சிறிய கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. எல்லாரும் அல்லாஹ் நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ் நம்பினாங்க. இப்ப நம்பிக்கையில் எல்லாரும் உண்டு. இருந்தாலும் இது இஸ்லாத்தின் இலக்குகள் அடைகிறதுக்கு சாதகமாக இருக்கல. எனவே இதுக்கு சாதகமாக இருந்தது மதீனா. எனவே இவங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு போனாங்க. அவங்க முஹாஜிர்கள். நிலத்தையும் அதன் தலைமைத்துவத்தையும் பெற்றதன் பின்னரும் கூட மதீனாவில் இந்நம்பிக்கை கோட்பாடுகளை மையப்படுத்திய சமூகத்தை நிர்மாணிப்பதற்கு பதிலாக பூரண சுதந்திரம் மற்றும் பன்மைத்துவம் போன்ற தூண்களின் மீது மதீனாவை வடிவமைத்தார். வெறுமே நபி அவங்க
தண்ட அந்த நம்பிக்கையில மட்டும் என்ன அந்த நம்பிக்கை கோட்பாடுகளை மையப்படுத்திய சமூகமாக நிர்மாணிக்கல, பூரண சுதந்திரம் இருக்கிற ஒரு ஒரு பிரதேசத்தை, ஒரு நகரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பினார். பன்மைத்துவம், எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம், யாருக்கும் அநீதி பாகுபாடு இல்லை, இனம் மதம் மொழி எல்லாரும் அவங்களோட உரிமையை பெற்று சந்தோஷமாக வாழலாம் என்று ஒரு அழகிய தூணின் மீது, இவ்வாறான பூரண சுதந்திரம் பன்மைத்துவம் போன்ற தூண்களின் மீது நபி அவங்க மதீனாவை வடிவமைத்தார்கள். இதன் பின்புலத்தில் மதீனா சமூகம் சுதந்திரம் பன்மைத்துவம் என்ற அடிப்படைகளில் தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் சமூகம், உம்மத்து சியாசியான்னு சொல்றது. அரசியல் சமூகத்தை என்ன சொல்ற? உம்மத்து சியாசியா, அரசியல் சமூகம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல ஒரு அழகிய நிர்வாக கட்டமைப்பு, ஆட்சி அமைப்பு ஏற்படுத்துறாங்க. அப்போ 3வது பாயிண்ட்ல நாங்க படிச்ச மெயின் பாயிண்ட் என்னன்னா, சமூக உடன்படிக்கை கோட்பாடுகளை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைத்தையும் வெற்றி கொண்டாங்க. அந்த அரசியல் அப்படி இருந்துச்சு. அடுத்த 4வது, ஏக காலத்துல ஒரே டைம்ல நபி அவங்க மார்க்கத்தையும் கட்டி எழுப்பினாங்க, அரசாங்கத்தையும் கட்டி எழுப்பினாங்க. மார்க்கத்தொட்டு எங்களை மாதிரி எங்களை ஆக்கள் மாதிரி அரசியலுக்குள்ள போனா மார்க்கமே தெரியா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. என்ன மார்க்கம் என்று போனா அரசியல் என்ற அரசியலை பத்தி மார்க்கம் அதாவது இந்த மார்க்க விவகாரங்கள் அதிகமாக ஈடுபடுறவங்க அரசியல் பேசவே மாட்டான், என்ற அரசியல் பேசக்கூடாது, அது சாக்காடு அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டும் தவறானதுதான். ஏன்? மார்க்கம் என்றது அரசியலை போதிக்குது, இஸ்லாம் அரசியலுக்கு வழிகாட்டல் செய்து, அரசுன்றது நபி அவங்க அரசியல் செஞ்சாங்க, சஹாபாக்கள் அரசியல் செஞ்சாங்க. எனவே மார்க்கத்தையும் அரசியலையும் நபி அவங்க கட்டி எழுப்பினாங்க. மார்க்கத்தொட்டு அரசியலும் இல்லை, அரசியலை விட்டு வேறுபடுத்தது மார்க்கவும் அல்ல, ரெண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. இஸ்லாம் ஷுமூலியான கூடிய முழுமைத்துவம் கொண்டது, அனைத்துக்கும் வழிகாட்டக்கூடியது. சரியானே? எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக காலத்தில் மார்க்கத்தையும் அரசையும் கட்டி எழுப்பினார்கள். அவை இரண்டும் அவரது வாழ்நாள் முழுவதும் ஒன்றோடொன்று இணைந்தே காணப்பட்டன என்று பேராசிரியர் C.A. நளினோ குறிப்பிடுகிறார். எனவே இஸ்லாம் என்பது மார்க்கம் மற்றும் அரசியலின் தோற்றப்பாடு. இதுல ஹைலைட் பண்ணிக்கிறது நல்லா நீங்க எடுத்துக்கொண்டா சரி, மிச்சம் கொஞ்சம் வாய்ச்சி விளங்கிக்கொள்ளும். ஏனெனில் அதனை கட்டியெழுப்பியவர் ஓர் இறை தூதராகவும், எது இந்த அரசியலை கட்டியெழுப்பின ஒரு இறை தூதர், வெறுமனே தொழுகையும் குர்ஆனையும் திக்ரையும் எங்களுக்கு சொல்லித்தரல, அரசியலை சொல்லி தந்தது ஒரு இறை தூதர். ஞானமிக்க அரசியல்வாதியாகவும் அந்த இறை தூதர் இருந்தார். எனவே அதனை கட்டியெழுப்பிய ஒரு இறை தூதராகவும் ஞானமிக்க அரசியல்வாதியாகவும் நாட்டினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார் என்று பேராசிரியர் ஸ்ரோத்கன் கூறுகிறார். எனவே மதீனாவில் தான் முதலாவது அரசு உருவானது. மேலும் இஸ்லாமிய சட்டத்துக்கான அடிப்படை கோட்பாடுகளும் அங்குதான் உருவாக்கப்பட்டன என்று பேராசிரியர் மெக்டொனால்ட் குறிப்பிடுகிறார். அதனால மதனி சூறாக்கள் நாங்கள் சட்ட திட்டங்களை பார்க்கிறோம். ஏன்? அங்கதான் சமூகம் உருவாயிச்சு, அங்கதான் சட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தி, அங்கதான் அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கம் தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி. எனவே இவை இஸ்லாத்துக்கும் அரசியலுக்குமான தொடர்பை எடுத்து காட்டுகின்றன. தொழுகையினுடைய இமாமத், சமூகத்தினுடைய இமாமத் இரண்டையும் வழிநடத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை சட்ட அறிஞர் அஹமத் காதிரி என்பார் மூலம் தொழுகையின் இமாமத்தை, தொழுகையின் ஜமாத்தை இமாமத்து சுகுரா, அதாவது நபி அவங்க 2 இமாமத். சட்ட அறிஞர் அஹமத் காதிரி சொல்றார், நபி அவங்க செஞ்சது 2 இமாமத். ஒன்று தொழுகைக்கு இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்துது, அடுத்து சமூகத்துக்கு இமாமாக நின்றாங்க, அதாவது தலைமைத்துவம் வகிச்சாங்க, மக்களை நிர்வாகம் செஞ்சாங்க. எனவே தொழுகைக்கு இமாமத் செய்யறது, தொழுகையின் இமாமத்தை ஜமாத்தை இமாமத்து சுகுரா என்றும், அரச சமூகத்தை இமாமத்து குபுரா என்றும் குறிப்பிடுகிறார்.
அப்ப இமாமத்து சூரா, இமாமத்து குபுரா. அப்ப அந்த அளவுக்கு இமாமத்துன்றது தொழுகையில் இல்ல, சமூகத்தை வழிநடத்துறதிலே இருக்கின்றதை நபி அவங்க காட்டி தந்தாங்கன்றதுதான் இந்த சட்ட அறிஞர் அஹமத் காதிர கருத்து. அப்ப இமாமத்து சுகுராண்ட என்ன என்ன இமாமத்து சுகுராண்ட தொழுகையின் ஜமாஅத். தொழுகையின் ஜமாஅத். தொழுகையில சேர இமாமத். இமாமத்துல் குபுரான்னு சொன்னா அரசு சமூகத்தை வழிநடத்துறது. எனவே அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவனோட கருத்து ஒன்றிருக்கு, அல் குர்ஆனுடைய போதனையால் நிர்மூலமாக்கப்படாது தீமைகளை அல்லாஹ் அரசு அதிகாரத்தின் மூலம் இல்லாமல் ஆக்குகிறான். அல் குர்ஆனால நிர்மூலமாக்கப்படாத சில விடயங்களை அது செயற்படுத்திய அரசாங்கத்தின் மூலமாக, அல் குர்ஆனை செயற்படுத்திய அரசாங்கத்தின் மூலமாக இல்லாமலாக்கப்பட்டுச்சு. ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுச்சு, ஒரு ஒற்றுமை உருவாக்கப்பட்டுச்சு, ஒரு பன்மைத்துவம் சுதந்திரம் கொண்ட ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுச்சு. எனவே அங்க தீமைகள் இல்லாம போயிடுச்சு. ரைட்? அதான் நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நல்லா ஞாபகம், இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட கூற்று. அல் குர்ஆனுடைய போதனையால நிர்மூலமாக்கப்படாத தீமைகளை அல்லாஹ் அரசு அதிகாரத்தின் மூலம் இல்லாமல் ஆக்குகிறான். அப்ப இது 4வது பாயிண்ட்டுக்குள்ள படிச்ச விஷயங்கள். நாங்க ஏழு காலத்தில் நபி அவங்க அரசாங்கத்தையும் கட்டி எழுப்பினாங்க, மார்க்கத்தையும் கட்டி எழுப்பினாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி காட்டவும் இல்லை, நபி அவங்க ஒன்று விட்டு ஒன்றை பிரிக்கவும் இல்லை. அடுத்து 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அரசியல்ல ஆள்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்துற சாதனம் பைஅத். விளங்குதா? இன்றைக்கு நாங்க போய் ஒரு ஓட் போடுறோம், ஒருத்தர் தெரிவு செய்யறது. அப்ப இதான் அந்த காலத்திலேயும் இருந்தது. அதான் சொல்லி இதனை சர்வசன வாக்குரிமையுடன் ஒப்பிட்டு நோக்கலாம். அந்த காலத்தில் நேரடியாகவே வாய்மொழி மூலமாக சொன்னாங்க, நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன் ஹலீஃபாவாக, தலைவராக என்று சொல்லி பையத் செஞ்சான். இந்த காலத்துல நாங்க நேரடியாக சொல்லல, என்ன மறைமுகமாக போய் ஓட் போட்டு வரோம். எனவே இதனை சர்வசன வாக்குரிமையுடன் ஒப்பிட்டு நோக்கலாம். அல் குர்ஆன் சுன்னா வழியிலான தெய்வீக சட்டங்கள் ஆளுவோருக்கும் ஆளப்படுவோரும் பின்பற்றத்தக்க ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தின. சட்டத்தின் முன் இருசாராரும் சமம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அதாவது ஆளுவோருக்கு எந்த உரிமை இருக்கோ அதே மாதிரி ஆளப்படுவோருக்கும் உரிமை இருக்கு. ஆள்வோர் தான் ஆளப்படுவோர் தான் ஆள்றது யாரு என்று தெரிவு செய்வாங்க. அதாவது நிர்வாகம், தலைவர்களை தெரிவு செய்வாங்க யாரு? பொதுமக்கள். எனவே அனைவருக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டுச்சு. அனைவரும் சமம். அந்த கோட்பாட்டை நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. எப்படி? சட்டத்தின் முன் இருசாராரும் சமம் என்றதை நபி அவங்க எப்படி சொல்லி காட்டினாங்க? எனது மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவரது கையை துண்டிக்காமல் விட மாட்டேன். ஏன்? சட்டம் எல்லாருக்கும் உண்டு. இது நபீன மகள், இது சஹாபி, அப்படி ஒன்றும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எனவே 5வது பாயிண்ட் பைஅத் அங்க ஒரு முக்கிய இடத்தை வகிச்சிருந்துச்சு. அதாவது ஆள்வோருக்கும் ஆளப்படுவதற்கும் தொடர்பு ஏற்படுத்துறதாக இருந்துச்சு. அடுத்து 6வது, நபி அவங்களோட அரசியல்ல கலந்து ஆலோசிக்கிறது, மஷூரா பண்றது கட்டாயப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. யாரும், எந்த தலைவரும் எந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்றுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் எப்படியானவராக இருந்தாலும் அவர் மட்டும் ஒரு டிசிஷன் எடுக்க இயலாது. அதோடு தொடர்பான தகுதி வாய்ந்தவர்கள்ட்ட மசூரா செய்து என்ன பேசி கலந்துரையாடி தான் முடிவு செய்யணும். அதான் இந்த காலத்துல நாங்க மீட்டிங் என்று சொல்றோம். மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கேட்கிறோம், மசூரா. எனவே அல் குர்ஆன் பல்வேறு இடங்களில் கலந்து ஆலோசித்து காரியமாற்றுமாறு அறிவித்து அல்லாஹ் சொல்றான். கலந்து ஆலோசிக்கணும், மசூரா செய்யணும். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்லிஸ் ஷூராவை அரசின் ஒரு அங்கமாக ஏற்படுத்தி இருந்தார். அதாவது நபி அவங்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு பின்னாலே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்து அவங்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு பின்னாலே
உமர் அலி அல்லாஹ் ஆட்சிக்கு வந்தாங்க. உமர் அலி அல்லாஹ் அவங்களோட ஆட்சியில மஜ்லிஸு ஷூரா என்று சொல்லி ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவங்க மஜ்லிஸு ஷூரா, அரசாங்கத்துல ஒரு முக்கிய அங்கமாக மஜ்லிஸு ஷூரா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கலந்து ஆலோசிக்கிறத நபி அவங்க, அதாவது உமர் அலி அல்லாஹ் அவங்க நபி அவங்களோட அந்த வழிகாட்டல் அந்த அளவுக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா நபி அவங்களோட வழிகாட்டல் அப்படித்தான் இருந்துச்சு. எனவேதான் ஈஜாப் கபூல் மூலமாக பைஅத் என்பவற்றுக்கூடாக தலைமை உருவாக்கப்பட்டுச்சு. ஒருத்தர் தலைவராக தெரிவு செய்யப்படணும்னா பைஅத், ஈஜாப் கபூல் மூலமாக பையத் செய்து தலைவராக தெரிவு செய்யப்படுவாங்க. அந்த அபூபக்கர் அலி அல்லாஹ் அவங்க ஹலீஃபாவார்னு அனைவரும் பையத் செஞ்சாங்க. ஹலீஃபாவா அதே பிறகு தெரிவு செய்யப்படுறாங்க. எனவே பிற்காலத்தில் தோன்றிய ஜனநாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளிலிருந்தே பல விடயங்களை கண்டுள்ளது. எல்லாம் நபி அவங்களோட வழிமுறையிலிருந்து கொப்பி அடிக்கப்பட்டதுதான். ஏன் அதை விட சிறந்த வழிகாட்டல் வேற எங்கேயுமே இல்லை. நபி அவங்களோட வாழ்க்கையை விட, அல்லாஹுடைய குர்ஆனுடைய அந்த வாழ்க்கையை விட சிறந்த ஒன்று இல்லை. எனவே எல்லாம் நபி அவங்களோட வாழ்க்கையிலிருந்து கொப்பி பண்ணப்பட்டது. ஆனா வெளியில சொல்ல மாட்டான். யாரும் புதுசா ஒன்றும் உருவாக்கல. எல்லா யூதர்கள், எல்லா யகூதிகளும் இதிலிருந்து தான் எல்லாத்தையும் கொப்பி பண்ணி எல்லாம் நபி அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொண்டது. எனவே 6வது பாயிண்ட், அங்க மஷூரா பண்றது, கலந்து ஆலோசிக்கிறது கட்டாயப்படுத்தப்பட்டிருந்துச்சு நபி அவங்களோட நிர்வாகத்தில். அடுத்து 7வது, நபி அவங்களோட ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு என்று சொன்னா, தலைமை ஒவ்வொரு பதவிக்கும் நிர்வாகத்தில் தகுதியானவர்கள் அமர்த்தப்பட்டிருந்தாங்க. இப்ப எங்கட காலம் மாதிரி தகுதியே இல்லாதவர், அதுக்கு அவர் பொருத்தமே இல்லை என்று இருந்தாலும் அப்படியான சிச்சுவேஷன்லையும் கூட சிலரை அந்தந்த பதவிக்கு பொறுப்பாக வச்சிருவாங்க. ஏனென்றா பயம், அல்லது எங்கட தெரிஞ்சவர், சொந்தக்காரர், அண்டை விட்டார், நண்பர் கோவிச்சிடுவார், ஏதும் நினைச்சிடுவார். எனவே அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கத்தான் வேணும். இப்படி ஒன்று நபி அவங்களோட அரசியல்லையும் இல்லை, இஸ்லாத்திலையும் இல்லை. நபி அவங்களோட காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகுதியானவர்களுக்கு மட்டும் பொறுப்பை கொடுப்பாங்க. உபைதார் அலி அல்லாஹ் அவங்களுக்கு இராஜதந்திர விவகாரங்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது சர்வதேச ரீதியாக நாடுகளுக்கு இடையில தொடர்பு கொள்ற சிச்சுவேஷன் வரும்போது இந்த வேலைகளுக்கு பொறுப்பு உபைதார் அலி அல்லாஹ். ஒரு நாட்டு, அதாவது நபி அவங்களோட இந்த நாட்டுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்துது, கம்யூனிகேஷன், ஏதாவது டீலிங் செய்யணும்டா உபைதார் அலி அல்லாஹ். அதே மாதிரி உடன்படிக்கைகள் சார்ந்த அம்சங்களுக்கு அலி அலி அல்லாஹ் அவங்க பொறுப்பு. வெளிநாட்டு விவகாரங்களுக்கு முஆவியார் அலி அல்லாஹ் அவங்க பொறுப்பு. விளங்குதா? வெளிநாட்டு விவகாரங்கள்ல இராஜதந்திரம் அல்லாத ஏனைய வெளிநாடுகளுடனான உறவுகள் தொடர்பான விடயங்களுக்கு முஆவியர் அலி அல்லாஹ் பொறுப்பா இருந்தான். ரைட்? அப்ப இங்க சொல்லுங்க அப்போ, இராஜதந்திர விவகாரங்களை பொறுப்பு யாரு? உபைதார் அலி அல்லாஹ். உடன்படிக்கைகளுக்கு பொறுப்பு யாரு? வெளிநாட்டு விவகாரங்களுக்கு ஓகே, அதை ஈஸியா அமைச்சுக்கணும். முஆவியா இதுலயும் வானா வருது, வெளிநாடு இதுலயும் வானா இருக்கு, வானா வச்சரிவு. வெளிநாடு முஆவியா, வெளிநாடு முஆவியா. முஆவியர் அலி அல்லாஹ் அவங்க வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பு. ஓகே, எனவே இப்படி பொறுப்புகளுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அமர்த்தப்பட்டாங்க நபி அவங்களோட நிர்வாகத்துல. ஒரு தடவை அபூதர் அலி அல்லாஹ் அவங்க நிர்வாக பொறுப்பை கேட்கிறாங்க. நிர்வாக பதவி ஒன்றை கேட்டு நின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீர் பலவீனர், நீர் பலவீனர். யார்? அபூதர் அலி அல்லாஹ், ஒரு சஹாபி. நபி அவங்க பொறுப்பு கொடுக்கல. ஏன்? அந்த இடத்துல அபூதர் அலி அல்லாஹ் பலவீனமானவர் அந்த பொறுப்பு. எனவே உமக்கு நிர்வாக பணிகளை பொறுப்பேற்க முடியாது, மறுமையில் கவலையும் துயரமும் பிரதிபலிக்கும் என அறிவுறுத்தினார்கள். தகுதியுடையவர் இருக்க தகுதி அற்றவருக்கு பதவி வழங்குவது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மோசடி செய்வதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க, என எச்சரித்தார்கள். எனவே ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தகுதியானவர் இருக்கிறார்
என்று இருக்கு. சில்லறை காரணங்களுக்காக, சில சில சுயலாபங்களுக்காக இன்னொருத்தர்கிட்ட அந்த பொறுப்பு தகுதியற்றவர்கிட்ட கொடுக்கப்படுறது, அது அந்த இடத்துல நடக்கிற மோசடி மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு நடக்கிற மோசடியும் இல்லை, அவங்களுக்கும் மோசடி செய்யறதோட அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் செய்யற மோசடி. எனவே அபூதர் அலி அல்லாஹ்னு அவங்கள்ட்ட நபி அவங்க அந்த பொறுப்பை கொடுக்கல, நிர்வாக பொறுப்பு. அப்ப 7வது பாயிண்ட், நிர்வாகத்துக்கு தகுதியானவன் நபி அவங்க அமர்த்தினான். அடுத்து 8வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அரசுல மதீனா தான் தலைநகரமாக இருந்துச்சு. நபி அவங்களோட அரசாங்கத்துல தலைநகரம் எது? மதீனா. மதீனா. சரியா? மேல படிச்சு 7 பாயிண்ட் சொல்லுங்க அப்ப குயிக்கா. நபி அவங்களோட அரசியல் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லுங்க. சமுதாயத்தை வழிநடத்து. சரி, முதலாவது சமுதாயத்தை வழிநடத்துறதுக்காக நபி அவங்க ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினாங்க. சரி, 2வது சமூக உடன்படிக்கை பலவீனமாக கொள்ளப்படுகிறது. நபி அவங்க இஸ்லாம் முழுமையாக அரசியல், அரசாங்கம், சமூக உடன்படிக்கை கோட்பாடுகளை பலமானதாக கொள்ளப்படும். அதன் மூலமாகத்தான் அந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டுச்சு. சரி, 3வது மார்க்கத்தையும் அரசியலும் கட்டி எழுப்பினாங்க. ஒரே டைம்ல மார்க்கத்தையும் அரசியலையும் நபி அவங்க கட்டி எழுப்பினாங்க. 4வது பையத் செய்வதன் மூலமாக ஆட்சி நிறுவியது. பையத் மூலமாகவே அங்கு ஆட்சி, இந்த நிர்வாக பொறுப்புகளுக்கு தெரிவுகள் நடந்துச்சு. அதாவது ஆளுவோருக்கு மக்களுக்கு இடையில அந்த தொடர்பு பையத் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுச்சு. 5வது அரச நிர்வாக விடை கட்டி எழுப்பினாங்க. அரச விலங்குல திரும்ப சொல்லுவோம். கலந்தாலோசித்து முடிவெடுத்தல். மசூராவை கட்டாயப்படுத்தினாங்க. மசூரா செய்யணும், எந்த விடயமா இருந்தாலும் கலந்து ஆலோசிச்சு தான் முடிவெடுக்கணும் என்ற விஷயத்தை கட்டாயப்படுத்தினாங்க. 7வது தகுதி வாய்ந்தவர்களுக்கே அந்தந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டுச்சு. இன்னொன்று மிஸ் ஆகுது, அரசியல் மதீனா தலைநகரம். அது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரசியல். நபி அவங்க ஹிஜ்ரத் போன நோக்கம் என்ன? மேல படிச்சோம் 2வது பாயிண்ட். இஸ்லாத்தை முழுமைப்படுத்த. இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆட்சியை நிறுவனம். ஆட்சியை நிறுவனம் என்றா மதீனாவுக்கு போவோம். எனவே நபி அவங்க மதீனாவுக்கு போனது ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு. ஏன் ஆட்சியை நிறுவனம்? இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவதற்கு. சரியா? விஷயம். ஓகே. அடுத்து 8வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அரசில் மதீனா தான் தலைநகரம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரச நிர்வாகங்கள் யாவும் மதீனாவை மையப்படுத்தி நடந்து வந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள், மதீனாவிலே இருந்தாங்க. ஏன்? தலைநகரத்தில் இருந்து கொண்டு எல்லா வேலையும் பார்க்க, எனவே அங்கிருந்து நிர்வாகத்தை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஏதாவது தேவைக்காக வெளியிலே வெளியில் செல்லும் சந்தர்ப்பங்களில் தமது நாயிபாக, அதாவது பிரதிநிதி. நாயிபுக்கு என்ன சொல்ற? நாயிபண்டா பிரதிநிதிகள். தான் இல்லாத இடத்துல தண்ட வேலை செய்யறதுக்கு வேறொரு ஆளை வச்சு போட்டு போற. ஏன்னா நபி அவங்க இப்படி மதீனாவுக்கு வெளியில போக வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல வேறொரு ஆள் அந்த இடத்துக்கு வைப்பாங்க, இவ்வாறு மற்றொரு அமைத்து செல்வார். உதாரணமாக பத்ரு காலத்துக்கு நபி அவங்க போற நேரம் அபூ லுபாபா அல் அன்சாரி பொறுப்பாக வைக்கப்பட்டான். தபூக் போருக்கு நபி அவங்க போற நேரம் முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பாக வச்சாங்க. ஹஜ்ஜத்துல் விதா போற நேரம் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் முழு பேர் உங்களுக்கு தெரியும். எங்க வாரார் அவர்? இவங்கள 10 பேர் எங்க படிச்சிருவங்க சிலபஸ்ல? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். குறைசியர்களுக்கு அறிவு பணி செய்த டைம்ல வந்து
ரைட். எங்க படிச்சோம்? எந்த தலைப்புல படிச்சோம்? யூனிட் 3ல அல் குர்ஆன்ல உலூமுல் குர்ஆன். உலூமுல் குர்ஆன் என்ற பாடத்துல அஸ்பாபுன் நுசூல் என்ற தலைப்புல ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிறதுக்கு பல காரணங்கள், அதாவது சில குர்ஆன் வசனம் இறங்குறதுக்கு காரணங்கள் இருந்துச்சு. அதுல ஒன்றுதான் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பாக அருளப்படுறது. அப்ப அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி காஃபிர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக் கொண்டிருக்கிற நேரம் குறுக்கிட்டு பேச போனாங்க. ஏன்னா நபி அவங்க அதை புறக்கணிச்சு குறைஷிகளுடைய பேசிக் கொண்டிருந்தாங்க. அதுக்கு நபி அவங்க அல்லாஹு தஆலா ஓன் பண்ணி அந்த குர்ஆன் வசனங்களை இறக்கினான். எந்த குர்ஆன் வசனத்து? சூரா அபஸவுடைய முதற் பகுதி. எனவே அப்படியான ஒரு சஹாபி. இந்த சஹாபியை நபி அவங்க பொறுப்புக்கு வச்சாங்க எந்த சந்தர்ப்பத்துல? ஹஜ்ஜத்துல் விதா ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு போன சந்தர்ப்பத்துல. அப்ப ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு எப்ப நபி அவங்க போனேன்? ஆல்ரெடி படிச்சுக்கிறோம், சொல்லுங்க அப்ப. எப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதா இறுதி ஹஜ் எப்ப செஞ்சு? 2:10 ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9. படிச்ச விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹஜ் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9. ஹஜ் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 9. அன்னைக்கு தான் படிச்சோம் கிளாஸ்ல. ஹஜ் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 9. நபி அவங்க ஹஜ்ஜத்துல் விதா செஞ்சதும் ஹிஜ்ரி 9. சரி, அதே மாதிரி வதானுக்கு சென்ற போது சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பாக வச்சான். ஃபுஆதுக்கு சென்ற போது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பு வச்சான். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் விளங்கல. மைக்கை மீட் பண்ணி வச்சுக்கணும் பேசி முடிஞ்சா. இல்லாட்டி நீங்க அங்க வீட்டுல பேசுறதெல்லாம் கேட்கும். எனவே இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நபி அவங்க வெவ்வேறு நபர்களை பொறுப்புக்கு வச்சு கொண்டு போனான். சரியா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின அரசியல்ல தலைநகரம் எதுவாக இருந்துச்சு? மதீனா. மதீனா. அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில போற நேரம், மதீனாவிலிருந்து வெளியில போற நேரம் சிலரை பொறுப்பாக வச்சாங்க. பிரதிநிதிகள் என்று சொல்றேன். அரபுல என்ன சொல்றாங்க அவங்களுக்கு? நாயிப் என்று சொல்றேன். நாயிபா என்று இங்க போடி, நாயிபாஹ என்று போட்டி, நாயிப் என்று சொல்றேன். சரியா? நாயிபுகளை பிரதிநிதியா வச்சு அடுத்தது 9வது, பிரதேசங்களுக்கு பொறுப்பாக சில நிர்வாகிகள் அமர்த்தியிருந்தாங்க. அவங்கள வாலி என்று சொல்றேன். வாலி எனப்பட்ட நிர்வாகிகள். இவ்வாறு 32 பேர் நிர்வாக பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டிருந்தாங்க. அப்ப இவங்க வெறுமனே அரசியல் செய்யறல்ல, இவங்களோட வேலை அரசியல் மட்டும் செய்யறல்ல, தக்வாவோட இவங்க நடக்கணும், சத்தியத்தை பேணி நடக்கணும், மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்கணும், குர்ஆனையும் கற்றுக் கொடுக்கணும், தீமைகளை களையணும், கடமை உரிமைகளை எடுத்து காட்டணும், அநியாயம் செய்வரை தண்டிக்கணும், சொர்க்கத்தின் பால் ஆசை ஊட்டணும், நரகத்தின் மீது வெறுப்புண்டாக்கணும். இதான் உண்மையான ஒரு நிர்வாகிட வேலை. நிர்வாகிட வேலை வெறுமனே சல்லிய கணக்கு பார்த்து நோட் பண்ணிவிட்டு போறல்ல. சமூகத்தில் இருக்கிற நிர்வாகிகள்ல வேலை இது இவ்வளவும் செய்யணும். நபி அவங்க அப்படித்தான் வழிகாட்டிக்கிறாங்க. ஒருவர் நிர்வாகியாக இருந்தால் அவர் இவ்வளவும் செய்யணும். ஆனா இன்றைக்கு மஸ்ஜிதில் இருக்கிற நிர்வாகிகள் கூட இதெல்லாம் என்ன செய்யறதில்ல. அந்த அளவுக்கு மஸ்ஜிதில் இருக்கிற நிர்வாகிகள் கூட மஸ்ஜித் விட்டு தூரமாகிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. அடுத்தது, அப்ப பிரதேசங்களுக்கு நபி அவங்க நிர்வாகிகளை நியமிச்சாங்க. அவங்களுக்கு எப்படி அழைக்கிற? அவங்கள வாலி என்று சொல்ற. அப்படி எத்தனை பேர் இருந்தாங்க? 32. அதே மாதிரி இன்னும் பல பொறுப்புகளுக்கும் ஒவ்வொருத்தரை நியமிச்சிருந்தான். பிரதேசத்துக்கு தலைவர்களை நியமிச்சிருந்தான். அவங்களுக்கு சொல்ற ருஅசாக்கள், ரயீஸ் என்று சொல்லலாம், ருஅசா என்று சொல்லலாம். சரியானே?
ரயீஸ்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ருஅசா அது ஒருமை பன்மை, அது உங்களுக்கு தேவையில்லை ஏழு சிலபஸுக்கு. ரயீஸ் அதாவது ருஅசாக்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களோட வேலை வரி அறவிடுறது. அப்ப இவங்களுக்கு குர்ஆன் சுன்னாட அந்த தெளிவிரிக்கணும், கோட்பாட்டு தெளிவிரிக்கணும், அடுத்து நிர்வாக திறமை இருக்கணும். இப்படியானவங்களை பார்த்து நபி அவங்க இந்த பொறுப்பு வச்சாங்க. இவங்களோட வேலை வரி அறவிடுறது தான் இவங்களோட பிரதான வேலை. அதே மாதிரி சந்தைகளை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி அங்க மோசடிகள் நடக்காம, முரணான வேலைகள் நடக்காம சந்தைகளை கண்காணிக்கிறதுக்கு சாஹிபு சூக் அமர்த்தப்பட்டிருந்தான், சந்தை கண்காணிப்பாளர்கள். அதே மாதிரி மக்கள்ல உள் விவகாரங்கள், அதாவது மக்கள்ல இருக்கக்கூடிய ஏனைய சிக்கல்கள் பிரச்சனைகளை கண்டறிஞ்சு தீர்வு வழங்குறதுக்கு நகீபுகள் எனப்பட்ட பிரதிநிதிகளை நபி அவங்க நியமிச்சிருந்தாங்க. இவங்க சகீஃபா எனப்பட்ட நிழல் தரும் இடங்கள் ஒன்று கூடி அமர்ந்து மஷூரா பண்ணி கலந்து ஆலோசிச்சு முடிவுகள் எடுப்பாங்க. அதே மாதிரி காலப்போக்கில் இன்னும் அரசாங்கம் விரிவடைஞ்சு கொண்டே போயிடுச்சு. பெரும் ஏரியாக்கள் இஸ்லாத்துடைய எல்லைக்குள்ள வந்துச்சு, நபியாவோட கொண்டோலுக்கு கீழே வந்துச்சு. இஸ்லாம் முஸ்லிம்கள் அதிகரிச்சு கொண்டு போனான். எனவே பெரும்பெரும் பிரதேசங்களுக்கு ஆளுநர்களை நபியாவும் நியமிச்சான். ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டான். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இஜ்திஹாதுடைய பாடத்துல ஆதாரத்துக்கு படிச்சிருந்தேன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமனுக்கு அனுப்பப்பட்டாங்க. தெரியும் தானே? அதை உதாரணம் சொல்லலாம். இஜ்திஹாது ஆதாரத்துல படிச்சோம். என்ன படிச்சோம் சொல்லுங்க முரான்? இஜ்திஹாது ஆதாரத்துல படிச்ச விஷயத்தை அங்க போய் அந்த நபி அவங்க மாத்திரையில அவங்க யமனுக்கு அனுப்பிய போது அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்ட எப்படி தீர்ப்பீங்கன்னு கேட்காரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அல் குர்ஆனை வச்சு நான் தீர்வு சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் தீர்வு இல்லாட்டி எப்படி தீர்ப்பீங்கன்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, உங்களுடைய சுண்ணாவை வச்சு நான் தீர்வு கூடுவேன்டு. அதுலயும் தீர்வு இல்லாட்டி என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன். பகுத்தறிவு, அந்த அறிவு எல்லாரும் கலந்தோல அந்த யோசித்து அந்த இஜ்திஹாத் அடிப்படையில தீர்வு கூறுவேன் சொல்றாரு. ஓகே, குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு இஜ்திஹாத் செய்து எனது அறிவுக்குட்பட்ட வகையில இஜ்திஹாத் செய்து நான் தேர்வு வழங்குவேன் சொன்னான். அப்ப அந்த இடத்துல அவங்க சொன்ன பதில நபி அவங்க பாராட்டி துவா செஞ்சு அனுப்பினான். சரி, அப்ப அந்த இடத்துல இஜ்திஹாத் செய்வேன் என்று சொல்லி நபி அவங்க பாராட்டினாங்க. எனவே இஜ்திஹாத மார்க்கம் அங்கீகரிக்குது, இஜ்திஹாத பாராட்டுது, இஜ்திஹாத் கட்டாயம் செய்யணும் என்ற விஷயத்தை வலியுறுத்திருக்கு. குர்ஆன் சுன்னா நேரடியாக தீர்ப்பு வழங்காத விடயங்கள்ல புதிய பிரச்சனைகள்ல எல்லாம் இஜ்திஹாத் செய்யணும் என்னத்தை வலியுறுத்தி இருக்கின்றதுக்கு அந்த இடத்துல இஜ்திஹாதுக்கு அதை இந்த விஷயத்தை ஆதாரமாக படிச்சோம். அதே மாதிரி இந்த இடத்துல நபி அவங்க யமனுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்க. எனவே ஆளுநர்களாக நபி அவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் பலரை நியமிச்சு இருந்தாங்க என்றதுக்கு இந்த இடத்துல ஆதாரமாக சொல்லலாம். விளங்குதா விஷயம்? என்ன? சகீஃபா எனக்கூடியது இடங்களுக்கு சொல்ற நிழல் தரும் இடங்கள். அதாவது அந்த ஊர்கள்ல அவங்க ஒன்று கூடி கலந்து ஆலோசிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படியான அந்த இடங்கள் அந்த காலத்துல அப்படி அழைக்கப்பட்டுச்சு. சரியா? அடுத்தது 11வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வதேச தூதர். யூனிட் 1ல நாங்க படிக்கிறோம் சிறப்பம்சம். இஸ்லாம் எப்படியான மார்க்கம்? சர்வதேச தன்மை. அரபுல எப்படி சொல்ற? எப்படி சொல்ற அரபுல? ஆலமியா. ஆலமியா, முழு சர்வதேசத்துக்கும் உரிய மார்க்கம் இஸ்லாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தின் தூத முழு உலகத்துக்கும் முழு சர்வதேசத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு நபி அவங்களுக்கு இருந்துச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிறுவிட்டாங்க. எனவே ஒபிஷியலா உத்தியோகபூர்வமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இறுதி தூதராகவும் இருந்தமையால தனது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக இஸ்லாத்தை பல நாட்டு தலைவர்களுக்கும்
தூதர்களை அனுப்பி அதனை அறிமுகப்படுத்தினார். பலருக்கும் தூதர்கள் அனுப்பினான், சஹாபாக்கள் அனுப்பினான், ஒவ்வொரு நாட்டுக்கும் என்று சொல்லி தூதர்கள் அனுப்பினான். ஒவ்வொரு நாட்டினுடைய அரசர்களுக்கு லெட்டர் அடிச்சான், லெட்டர் போட்டான், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து. எனவே அவர்கள் ஹபஷா நாட்டு மன்னன், அதே மாதிரி பஹ்ரைன் தலைவர்கள், இப்படியா ஹபஷா பஹ்ரைன் தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். யாரு ஹபஷா நாட்டு மன்னன்? நஜ்ஜாசி. பேப்பர் 1ல படிச்சோம். நஜ்ஜாசி மன்னன். பேப்பர் 1ல வந்த முதலாவது கேள்வி படிச்சேன். அதான். என்ன ஹிஜ்ரத் போனது முஸ்லிம்கள் முதல்ல எங்க? ஹபஷாக். ஹபஷா. அங்க மன்னரா இருந்தவர் யாரு? நஜ்ஜாசி மன்னன். நஜ்ஜாசி மன்னன். நஜ்ஜாசி மன்னன். அந்த ஹபஷா ஹிஜ்ரத்துல நபி அவங்களுக்கு கலந்து கொண்டாங்களா? இல்ல. இல்ல. ஹபஷா ஹிஜ்ரத்தின் போது தலைமை தாங்கிய சஹாபி யாரு? ஜாஃபர் இப்னு அபு தாலிப். ஹபஷா ஹிஜ்ரத் எப்போது இடம்பெற்றது? நுபுவத் 5ல. நுபுவத் 5லே. ஓகே, குட். அப்ப இப்படியாக இந்த ஹிஜ்ரத் இடம்பெற்றுச்சு. உங்களுக்கு தெரியும், அது நாங்க பேப்பர் 1லயே படிச்சிட்டோம். சிலவங்களுக்கு இப்ப மறந்து போயிருக்கு, யோசிச்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா? பேப்பர் 1ல படிச்ச பாடங்களை எடுத்து பாரும். ஹபஷா உடன்படிக்கை தலைமை தாங்கியவர் யாரு? ஹபஷா ஜாஃபர் உடன்படிக்கை இப்னு அபு தாலிப். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் சென்றாங்க. ஜாஃபர் இப்னு அபு ஹிஜ்ரத் தாலிப். போன நேரம் அந்த ஹிஜ்ரத் போன குரூப்புக்கு லீடராக இருந்தது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட வாப்பா. சாரி அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர். அபு தாலிபோட மகன்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் ஜாஃபரும் ரெண்டு பேரும் நானா தம்பி. ரைட்டா? அதே மாதிரி அப்ப இஸ்லாத்தின் தூது அனுப்பின நேரம் இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எகிப்தின் ஆட்சியாளர் என்ன செய்யறார்? தூதர் போன நேரம் இஸ்லாத்தை ஏற்கல்ல, இருந்தாலும் தூதரை வரவேற்று அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறார். சரியானே? அவர் அழகான முறையில் நடந்து கொண்டார். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. பைசாந்திய மன்னன் தூதரை வரவேற்றாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி பாரசீக மன்னன் நிரூபத்தை துண்டு துண்டாக கிழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து வருமாறு அவன் திரும்ப தூதர்கள் அனுப்பி வச்சான். நபி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருமாறு அவன் திரும்ப அவன் டாக்கள் அனுப்பி வச்சான். அவன் டீம் எனக்கே லெட்டர் போடுறாங்கன்னு சொல்லி. இவங்க கொஞ்சம் டேஞ்சரான ஆக்கள் பாரசீகர். அந்த காலத்துல இவங்க தான் இவங்களோட ஏரியாக்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டுச்சு பிற்காலத்துல. அதாவது இவங்க இருந்த ஏரியாவெல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்துட்டு இதை தாங்க இல்லாம இஸ்லாத்தின் மீதும் ஹலீஃபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் காழ்ப்புணர்வு கொண்டாங்க. அதாவது எப்படி சரி இவங்களை வீழ்த்தணும் என்று சொல்லி ஃபேஸ் டு ஃபேஸ் மேக்சிமம் மோதி பார்த்தாங்க, வீழ்த்தவே இயலாது. முஸ்லிம்களோட மோத இயலாது, கடைசி வரைக்கும் வீழ்த்த இயலாதுன்றது புரிஞ்சு கொண்டான். எனவே இனி ஒரு வழியும் இல்லை, துரோகம் செய்ய ஆரம்பிச்சான். முனாஃபிக்கள் அனுப்பினான். முஸ்லிம்கள் மாதிரி நடிச்சு கொண்டு போய், உதாரணமாக உமர் அலி அல்லாஹ் கொலை செஞ்சான். ஒருத்தன் கொலை செஞ்சான். யாரு கொலை செஞ்ச? உமர் அலி அல்லாஹ். அபூ லுலு எனக்கூடிய ஒரு நெருப்ப வணங்கக்கூடிய நெருப்பு அணை மஜூசி. இவன் அனுப்பினதே இவங்க தான். இவங்கெல்லாம் பிளான் பண்ணி, பாரசீகர் எல்லாம் பிளான் பண்ணி தான் அவனை அனுப்பி வச்சது. இவங்களை கை வைக்க இயலாண்டு விளங்கி அவன் தஞ்சம் அடைகிறதுக்கு இடம் கேட்டு உமர் அலியானா இடம் கொடுத்து கடைசியில் உமர் அலியானா கொலை செய்யத்தான் அவன் வந்தது. அதே மாதிரி அப்துல்லா பின் சபா என்ற யஹூதி, இப்படியானவர்கள் சமூகத்துக்குள்ள பெரும் பிரச்சனைகள் உண்டு பண்ணினது. இந்த ஷியாக்கள் ஹவாரிஜ் எல்லாம் தோணு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம், இந்த பாரசீகர்கள். இப்படியான சரியானே? அப்ப இப்படியாக நிருபம் என்று அந்த லெட்டர் நபி அவங்க அனுப்பினது, அந்த கடிதம். அந்த காலத்துல இருந்த அந்த ஏடு விளங்குதா? இப்பயே மாதிரி இல்லே, இப்ப பெர்ஃபெக்டா அப்படி இல்லே. அந்த காலத்துல இருந்த ஏடுகள். அப்ப அந்த நிருபத்தை துண்டு துண்டா கிழிச்செறிஞ்சார். யமாமாவோட தலைவர் மதீனா அரசில் பாதியை கேட்டார். மதீனால பாதியை தாங்கோ,
மிச்சத்தை பார்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி யமாமாட தலைவர் சொன்னார். யமாமாவிலையும் பின்னர் யுத்தம் எல்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும், யமாமா யுத்தம். அடுத்தது கஸ்ஸானிய சிற்றரசன் தூதரை கொலை செஞ்சான். தூதரை கொலை செஞ்சான். வந்து லெட்டர் எடுத்துக்கொண்டு வந்த தூதரை கொலை செஞ்சிட்டான் கஸ்ஸானிய சிற்றரசன். அடுத்தது உம்மான் யமன் அதிபர்கள். உம்மான்டா ஓமானத்தான் உம்மான் என்று சொல்ற அரபுல. உம்மான் யமன் அதிபர்கள் நிருபத்துக்கு எதிராக பதிலளித்தார்கள். இதனாலதான் பிற்காலத்துல ரோம பாரசீக எல்லையிலெல்லாம் போர்கள் நடந்துச்சு. அதே மாதிரி இஸ்லாமும் பரவிச்சு. போர்கள் நடந்து அவங்க வின் பண்ணல, முஸ்லிம்கள் தான் வின் பண்ணாங்க. எனவே இஸ்லாம் பரவிச்சு இன்னும். எனவே 11வது நாங்க படிக்கிற இந்த இடத்துல படிக்கிற பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நபி அவங்க பல நாட்டு தலைவர்களுக்கும் தான் உருவாக்கிய அரசியல் பலத்தை பயன்படுத்தி தூதர்களை அனுப்பி வச்சு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினான், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தான். அப்ப அது சம்பந்தமான விளக்கம் தான் இதுக்குள்ள படிக்கிறோம். அடுத்து 12வது பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அரசுக்கு வலு சேர்க்கும் வகையில சிலரோட சமாதான உடன்படிக்கையில செஞ்சு கொண்டாங்க. அதுல மேல நாங்க ஒரு உடன்படிக்கை படிச்சோம். என்ன சமாதான உடன்படிக்கை? மதீனாவுல ஒரு குரூப்போட செஞ்சு கொண்டது மதீனா சாசனம். மேல படிச்ச அந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்துச்சு அரசு இந்த அரசு பலமானதாக கொல்லப்பட்டது. என்ன அந்த அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு பலமான ஒரு வலுச்சேர்த்தொண்டுதான் சமாதான உடன்படிக்கைகள். யகூதிகளோட யூதர்களோட மதீனாவுல நபி அவங்க செஞ்சு கொண்டாங்க. என்ன மதீனா சாசனம் எப்ப நடந்துச்சு? கிறிஸ்துக்கு பின் 622. கிறிஸ்து பின் 622. அப்ப அதே மாதிரி குறைஷியர்களுடன் பாருங்க. அப்ப அரசுக்கு வலு சேர்க்கும் வகையில சிலருடன் சமாதான உடன்படிக்கையை நபி அவங்க செஞ்சு கொண்டாங்க, தன் அரச பலத்தை பாதுகாத்து கொள்றதுக்காக. அவற்றுள் குறைஷியர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஹுதைபியா உடன்படிக்கை மிக பிரதானமானது. ஹுதைபியா உடன்படிக்கை மிக பிரதானமானது. அப்ப சமாதான உடன்படிக்கையில பிரதானமான உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். ஒன்று ஹுதைபியா உடன்படிக்கை. இது யார் யாருக்கிடையில் நடந்த? முஸ்லிம்களுக்கும் குறைஷியர்களுடன். குறைஷியர் யாரு செஞ்ச? முஸ்லிம்கள் தான். எனவே முஸ்லிம்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற உடன்படிக்கை தான் என்ன உடன்படிக்கை? அதே மாதிரி இன்னொரு சமாதான உடன்படிக்கை நாங்க பார்த்தோம், மதீனா சாசனம். இது யார் யாருக்கு இடையில் இடம்பெற்றுச்சு? யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் இடம்பெற்றுச்சு. என்ன இப்ப கேள்விய பாருங்க. இப்ப தெரியாது என்று யாரும் சொல்ல இல்லை. ஆல்ரெடி படிக்காதவங்க பேருண்டா யூனிட் 10 இது படிக்காது எப்படியும். இப்ப உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களோட ஹுதைபியா உடன்படிக்கையில ஈடுபட்ட பிரிவினர் யாரு? குறைஷி கோத்திரத்தார். கிளியரா? இப்ப விஷயம் விளையிட்டா? உங்களுக்கு கைட்ல இல்லாத ஒன்றையும் உங்களுக்கு கேள்வியா போடுறல, எல்லாம் கைட்ல இருக்கிறது. கைட்ல இல்லாத ஒன்றும் உங்களுக்கு இங்க கேள்வியா வரல. எனவே நீங்க கைட் அழகான முறையில படிச்சா சரி. சொல்லித்தார விஷயங்களை மெயினா அந்த ஹைலைட் பண்ற விஷயங்களை நல்லா மைண்ட்ல வச்சு கொண்டு இருந்தா சரி. அதுக்கு அப்பால் உண்டு உங்களுக்கு எம்சிக்யூலையும் இல்லை, எஸ்ஐலையும் இல்லை கேள்வியா. எனவே 2025 9வது கேள்விக்கு 2வது ஆன்சர். சரி, தொடர்ச்சியா பார்ப்போம். எனவே 12வது பாயிண்ட், அரசுக்கு வலு சேர்க்கும் வகையில சிலரோட நபி அவங்க சமாதான உடன்படிக்கை செஞ்சாங்க. அதுல முக்கியமான உடன்படிக்கை குறைஷியரோட செய்து கொண்ட ஹுதைபியா உடன்படிக்கை. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இராஜதந்திரம் வெளிக்காட்டப்பட்டது. அதாவது போரின் மூலம் ஒரு பிரதேசம் வெற்றி கொள்ளப்படுவதை விட உடன்படிக்கை மூலம் இணக்கம் காண முயல்வது வலுவானது என்பதை எடுத்து காட்டியுள்ளார்கள். போரின் மூலம்தான் ஒன்றை சாதிக்கணும் என்றில்ல, உடன்படிக்கைகள் மூலமாக, சமாதானத்தின் மூலமாக, விட்டு கொடுக்கிறதன் மூலமாக சாதிக்க இயலும் என்றதை நபி அவங்க சாதிச்சு காட்டினாங்க.
சரியா? இது 12வது சார். விலங்கல்ல 12வதுக்கு அந்த விளக்கம். ஓமோ 12வது பாயிண்ட் கீழே வாரதுதான் இல்லை. சரியா? எனவே வலுவான என்பதை எடுத்து காட்டியுள்ளார்கள். மட்டுமன்றி வடக்கே யூதரும் தெற்கே குறைஷியரும் சமகாலத்தில் போர் தொடுக்கும் நிலை ஏற்பட்டால் இருமுனை போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். இப்ப நினைச்சு பாருங்க, இவங்களோடையும் சண்டை பிடிக்க போய் அவங்களோடையும் சண்டை பிடிக்க போனா பிரச்சனை, ரெண்டு சைட்லயும் பிரச்சனை. வடக்கு சைட்ல யூதர்கள் இருக்கிறான், தெற்குல குறைஷியர்கள் இருக்கிறான். எனவே சேம் டைம்ல ரெண்டு பேருடையும் யுத்தம் செய்ய வேண்டி வரும். எனவே சிரமம், கஷ்டம். என்ன நபி அவங்கள மதீனா சாசனத்தை போட்டு அவங்கள சைலண்ட் ஆக்கியாச்சு. இங்க குறைஷியர்களோட ஹுதைபியா உடன்படிக்கை செஞ்சு இவங்களை சைலண்ட் ஆக்கியாச்சு. யுத்தம் செய்யாமலே பல விடயங்கள் நபியா விட்டு கொடுத்தான், பிரச்சனை இல்லை விட்டு கொடுத்தான். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்தாங்கன்னா, ஹுதைபியா உடன்படிக்கை எல்லாம் நபி என்றே எழுதக்கூடா, முகமது ரசூல்லா என்றே எழுதக்கூடா, முகமது பின் அப்துல்லான்னு வாப்பாட பேரோட சேர்த்து எழுதுவங்க, ரசூல் என்றெல்லாம் எழுத இயலாதீங்க அப்படின்றெல்லாம் ரூல்ஸ் போட்டான். நபி அவங்களே அதெல்லாம் அழிச்சு முகமது பின் அப்துல்லா என்று எழுதுவோம்னு சொன்னான். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தான். அதான் நான் உங்களுக்கு இஸ்லாத்திலே சொன்னேன், யாராச்சும் இஸ்லாத்தை ஏற்று நபி அவங்களோட தலைமைத்துவத்தை ஏற்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தா அவங்கள திருப்பி அனுப்பிடணும், எடுக்கக்கூடாது. ஆனா மதீனாவில இருந்து யாரு சரி மக்காவுக்கு வந்தா அவங்கள விட்டுறணும். இது நியாயமா? இப்ப நபி அவங்க இருக்கிறாங்க மதீனாவுல தான். இப்ப மதீனாவுல நபி அவங்க இருக்கிற நேரம் மக்காவுல யாரு சரி நான் நபியாவோட போய் சேர போறேன்னு சொல்லி வந்தா அவங்கள மதீனாவாசியில் அனுப்ப மாட்டாங்க. இவங்களும் அப்படி வந்தாலும் இவங்க சேர்த்துருக்க கூடாது, அவங்கள திருப்பி அனுப்பி விட்டுரும். ஆனா மதீனாவோட நபியாவங்கள கிட்ட இருந்த ஒருத்தர் விலகி மக்காவுக்கு போனா அவங்க டிஸ்டர்ப் பண்ண போறாங்க, அவங்கள விட்டுரும். இப்படி எல்லாம் உடன்படிக்கை செய்யப்பட்டுச்சு. இது நியாயமா? சொல்லுங்க. இல்ல இல்லதானே? நபி அவங்க உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. சஹாபாக்கள் சிலர் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லாம இருந்துச்சு. ஏன் இப்படி இல்லை நபி அவங்க செஞ்சாங்கன்னு 2 வருஷத்துல விளையாச்சு. 2 வருஷத்துல முழு மக்காவும் வெற்றி கொள்ளப்பட்டு நபி அவனோட கொண்டோலுக்கு வந்துச்சு. ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்படுது. எனவே பாருங்க, மதீனா அரசை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார்கள். குறைஷியர் உடன்படிக்கையை மீறிய போது போராடாமலே மக்காவை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். உடன்படிக்கையை மீறி நடந்தது குறைஷியர்கள் தான். போராடாமலே நபி அவங்க மக்காவை தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாங்க. இவ்வாறு யூதருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை மதீனா சாசனம் மதீனா அரசை பாதுகாத்தது. அது மேல படிச்சுட்டு உங்களுக்கு தெரியும். மதீனா சாசனம் கிறிஸ்துக்கு பின் எத்தனையில? 622 கிறிஸ்துவுக்கு பின் 622. ஓகே. அடுத்தது 13வது பாயிண்ட். நபியாவோட காலத்திலே போர்கள் நடந்துச்சு, எனினும் அவை ஆக்கிரமிப்பு போர்களாக இருக்கவில்லை. இப்ப எங்கட காலத்துல நடக்கிற மாதிரி இல்லாட்டி நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முதல் பெரும் பெரும் யுத்தம் எல்லாம் நடந்துச்சு. என்ன உலக போர்கள் நடந்துச்சு. அப்ப இத மாதிரி மோசமான போர்களாக இருக்கல நபியாவோட போர்கள். இப்ப இந்த ஈரான் அமெரிக்கா நடக்கிற மாதிரி சின்ன பிள்ளை இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கிற, சின்ன பிள்ளை வயது முதிர்ந்தவர்கள் அனாதைகள் இருக்கிற அனாதை இல்லங்களுக்கு அடிக்கிற, யூனிவர்சிட்டி மாணவர்கள் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு அடிக்கிற, எண்ணெய் வளம் இருக்கிற ஏரியாவுக்கு அடிக்கிற, இப்படியாக என்ன மோசமான போர்கள் இல்லை. நபி அவங்களோட காலத்திலையும் போர்கள் இருந்துச்சு, எனினும் அவை ஆக்கிரமிப்பு போர்களாக இருக்கவில்லை. யார் இடத்தையும் பிடிக்கணும், நிலத்தை பிடிக்கணும் என்று தேவையில்லை. ஏன் நபி அவங்களும் அப்படி ஒரு தேவையில்லை. அல்லாஹ் தஆலா கேட்டான், உஹது மலையை உங்களுக்கு தங்கமாக்கி தரவான்னு சொல்லி. நபி அவங்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. எனவே நிலம் தேவையில்லை. எப்ப இந்த போர்கள் நடந்துச்சு என்று சொன்னால், அப்ப ஏன் போரிட்டாங்க என்று சொன்னா, உடன்படிக்கைகள் உறுதிமொழிகள் மீறப்படும் போது, உரிமைகள் பறிக்கப்படும் போதுமே போர்கள் நிகழ்ந்தன. சும்மா இருந்த நபி அவங்களுக்கும் சும்மா இருந்த சஹாபாக்களையும் எதிர்த்து இஸ்லாத் ஒழிக்கணும், இவங்களை அடிச்சொழிக்கணும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் கொந்தளிச்சு வந்தாங்க. எனவே இவங்களை பார்த்து கொண்டிருந்தா இருக்கிறவங்க எல்லாம் கொலை செஞ்சு விட்டு போயிடுறாங்க. எனவே இவங்களை போர் செஞ்சு இவங்களை தடுத்து நிறுத்தணும், வேற வழி இல்லை. எனவே போர் செஞ்சாங்க.
அப்ப இஸ்லாத்துல நடந்த போர்கள் இப்படிதான் நடந்து. சஹாபாக்களே ஆகவே யாரையும் போய் கொலை செய்யவும் இல்லை, வெட்டவும் இல்லை, குத்தவும் இல்லை. யாரு வெட்ட குத்த வந்தாங்களோ அவங்களோட சஹாபாக்கள் போரிட்டாங்க. அதனாலதான் இப்படியான ஒரு போர் என்று தான் இஸ்லாம் ஜிஹாத் என்று சொல்லுது. ஜிஹாத் அங்கு காவல் படை ஒன்றும் இருக்கல. ஏன் நபியாவோட நோக்கம் போர் செய்யறது இல்லை. எங்க ஒவ்வொரு நாட்டிலேயும் என்ன படைகள் இருக்கு, பாதுகாப்பு படைகள். அப்படி நபியாவங்க ஏற்படுத்தி வைக்கல. ஜிஹாதுக்கு நிர்பந்தம் ஏற்படும் என்று சொன்னா பொது அறிவிப்பு கொண்டு விடுப்பான். ஜிஹாதுக்கு ஆட்கள் தேவை, இப்படி போர் ஒன்று செய்ய வேண்டி. எனவே சஹாபாக்கள் எல்லாரும் வந்துடுவாங்க தயாராகி கொண்டு. மக்கள் ஒன்று திரட்டப்படுவாங்க. தம்மிடம் இருக்கும் ஆயுதங்களோடு அவர்கள் ஒன்று கூடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்படுவோர் போரில் கலந்து கொண்டனர். நபி அவங்க அதுலேயும் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாரும் வருவாங்க ஆசையில, ஏன் ஷஹீதான சொர்க்கம் என்று சொல்லி. ஆனா நபி அவங்க சிலர் தேர்ந்தெடுப்பாங்க, எல்லாரையும் அனுப்பல. சரியானே. போர் முடிந்ததும் கலைந்து விடுவர். கனிமத்திலிருந்து அவர்களுக்கு பங்கு கிடைக்கும். கனிமத்துனா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிடும். என்ன கனிமத்தண்டா? சரி, போர் நடந்த இடத்துல மிஸ்ஸாகி என்ன சில பொருட்கள் விடுபடும். எதிரிகளுடைய பொருட்கள் எல்லாம் விடுபட்டிருக்கும் அந்த இடத்துல. ஆயுதங்கள், பொருட்கள், தானியங்கள் எல்லாம். அப்ப அதெல்லாம் கனிமத்துன்னு சொல்றோம். எல்லாத்தையும் சேர்த்து போரில் கிடைத்த வெற்றி பொருட்கள்னு சொல்றோம். சரியானே. அதுக்கு என்று தனி சட்டம் அந்த சொத்துக்களை என்ன செய்யணும், அதுல ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு போகும், மஞ்சா பிரிச்சு அப்படி என்று சொல்லி இருக்கு. சரியான. அதுல அப்ப இந்த படைகள் யாருக்கும் சம்பளம் கொடுக்கிறது ஒன்றும் இல்லை. கனிமத்திலிருந்து அவர்களுக்கு பங்கு கிடைக்கும், அவ்வளவுதான். போரில் போறவங்க பொதுவாக இது தொண்டர் படை, யாரும் யாருக்காகவும் இல்லை. இஹ்லாஸ், அல்லாஹையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அல்லாஹுடைய தூதரையும் பாதுகாக்கணும், முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கணும். இதுக்காகத்தான் சஹாபாக்கள் போர் செஞ்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட தூதர் கொலை செய்யப்பட்டதற்கு எச்சரிக்கை விடுக்கும் மாங்கில இடம்பெற்றதான் மோத்தா போர். மேல ஒருத்தர் கொலை செஞ்சார். என்ன நபி அவங்க இஸ்லாத்தின் அழைப்பை விடுத்து லெட்டர் ஒன்று அனுப்பிய நேரம் லெட்டர் எல்லாம் தூக்கி கிழிச்சு வீசி போட்டு, அதாவது அந்த லெட்டர் கொண்டு போனவரே கொலை செஞ்சார். யார் அது? கஸ்ஸானியா மன்னர். அப்ப அவர் அப்படியானவங்களுக்கு எதிராக எச்சரிக்கை, அவங்கள வார்னிங் பண்றதுக்கு நபி அவங்க மோத்தா போர் படை ஒன்று அனுப்பி வச்சாங்க. இப்படி போற நேரமும் நபி அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க. சென்ற படையினரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: மோசடி செய்யாதீர்கள். டிரெக்டா போறண்டா போர் தான், மோசடி நடக்கிறல்ல, பதுக்கிறல்ல. அதே மாதிரி குழந்தைகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க. கோயில்கள்ல அவங்களோட வணக்க வழிபாடுகளை செஞ்சு கொண்டு சில கோயில் குருமார்கள் இருப்பாங்க. இவங்களை யாரையும் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யறல்ல, இவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்றதில்ல. யாரு தன்னோட அழிக்கணும், இவங்களை அழிக்கணும்னு சொல்லி வாழேந்தி வாராங்களோ அவங்களோட மட்டும்தான் ஃபைட். எந்த அளவுக்குண்டா சும்மா இருக்கிற பேரிச்ச மரத்தை கூட வெட்டலாம். மரங்களை வெட்டாதீர்கள், கட்டிடங்களை இடிக்காதீர்கள். இதுதான் நபி அவங்களோட போர் தத்துவம். சூழலை கூட மாசடைய செய்யலாது. இஸ்லாமிய யுத்தத்துல சூழல் கூட மாசடைய இயலாது. ஒரு மரக்கிளை கூட சும்மா வெட்ட இயலாது, அனுமதி ஹராம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட இந்த ஆட்சி அதிகாரம் என்றது மதீனாவில் ஒரு முன்மாதிரியான ஆட்சியாக இருந்துச்சு. இப்படியாகத்தான் நபியா அவங்களோட அரசியல் இருந்துச்சு. அப்ப இஸ்லாம் ஒரு தீவிர தன்மை கொண்ட மார்க்கம், முஸ்லிம்கள் தீவிரவாதி, அப்படி இப்படி என்று சொல்லி உலகம் இன்றைக்கு விளங்கியிருக்கு. அது என்ன? இஸ்லாத்துடைய எதிரிகளால அப்படி காட்டப்பட்டு மக்களுக்கு. எனவே அவங்களுக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரியாது. ஏன் போர் செஞ்ச, எதுக்காக செஞ்ச, என்ன நடந்த தெரியாது. முஸ்லிம்களுக்கே தெரியாது. அப்ப இப்படி அவங்களுக்கு தெரியாது. நாங்க படிச்சதானே விளங்கும். சரி, அப்ப இது விளங்கிட்டு அவங்களுக்கு இந்த 13 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிறோம் நபி அவங்களோட அரசியல் சம்பந்தமாக. விளங்கிட்டா? சரி, இன்னொரு தடவை மெயின் பாயிண்ட மட்டும் சொல்றேன்.
சமரி பண்றது. பாருங்க நபியாவோட அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, சமுதாயத்தை வழிநடத்துறதுக்கு தான் நபியாங்க அரசாங்கத்தை ஏற்படுத்தி, ஏருக்கு போலுக்கு அப்படி இப்படி உண்டுவின் இஸ்லாத்தை முழுமைப்படுத்தணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தணும். அதனால ஹிஜ்ரத் போனான் மதீனாவுக்கு. அங்க போய் அரசாங்கத்தை ஒன்று ஏற்படுத்தணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், சமூக உடன்படிக்கை கோட்பாடுகள் மூலமாக மதீனாவுல ஒரு அழகான அரசியல் ஒன்றை நபி அவங்க கட்டமைச்சான். சமூக உடன்படிக்கை கோட்பாடுகளால். அடுத்த 4வது பாயிண்ட், ஒரே டைம்ல நபி அவங்க மார்க்கத்தையும் கட்டி எழுப்பினாங்க, அரசாங்கத்தையும் கட்டி எழுப்பினாங்க. அரசாங்கம் என்று போய் அரசியலை போய் மார்க்கத்தை மறக்கிற மாதிரி அப்படி இல்லை. அடுத்து 5வது, ஆள்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் இடையில தொடர்பு கட்டாயம் இருக்கணும். எனவே அதுக்கு ஒரு சாதகமாக பையத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அடுத்து 6வது பாயிண்ட், அரச நிர்வாகங்கள்ல கட்டாயம் கலந்து ஆலோசிச்சு தான் முடிவெடுக்கணும் என்ற விஷயத்தை நபி அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. கலந்து ஆலோசித்தல் மஷூரா என்று சொல்லுவோம். 7வது பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிர்வாகத்துல தகுதியானவங்க மட்டும்தான் அமர்த்தப்பட்டாங்க அந்தந்த பொறுப்பு. 8வது பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அரசாங்கத்துல மதீனா தான் தலைநகராக இருந்துச்சு. 9வது பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிர்வாகிகளாக ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு ஆளை போட்டிருந்தாங்க. அவங்கள சொல்ற வாலி என்று சொல்லி, வாலிகள் நிர்வாகிகள் 32 பேர் இப்படி அமர்த்தப்பட்டிருந்தாங்க. இதற்கு மேலதிகமாக 10வது பாயிண்ட், ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு சாரார் நியமிச்சிருந்தான். பிரதேச தலைவர்கள் ருஅசாக்கள் வரையற விடுவாங்க. சந்தையில கண்காணிக்கிறதுக்கு சாஹிபு சூக், நக்கீப் எனப்படக்கூடிய பிரதிநிதிகள், இவங்க மக்கள்ல உள் விவகாரங்களை கவனிப்பாங்க. இவங்க சட்டை பயணப்பட்ட நிழல் தரும் இடங்கள்ல கலந்துரையாடுவாங்க. இதுக்கு மேலதிகமாக ஆளுநர்கள், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்து 10வது பாயிண்ட், தனது அரசு அதிகாரத்தின் மூலமாக பல நாட்டு தலைவர்களுக்கு நபி அவங்க இஸ்லாத்துடைய தூதை எத்தி வச்சான், தூதர்கள் அனுப்பினான். 12வது பாயிண்ட், அரசுக்கு வலு சேர்க்கும் வகையில சமாதான உடன்படிக்கை நபி அவங்க செஞ்சு கொண்டான். 13வது பாயிண்ட், நபி அவங்களோட காலத்திலேயும் போர்கள் நடந்துச்சு, எந்த ஒன்று மாக்கிரமிப்பு போர் இல்லை. விளங்கிட்டா? இதுவரைக்கும் படிச்சு உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? எதுவும் டவுட் இருக்கா? ஆம் சார். இந்த 2வது என்று போட்டு இந்த இடத்துல ஹெட்லைனோட போட்டு வைங்க. அடுத்து நாங்க படிக்க போறது குலஃபாவுர் ராஷிதுன்களுடைய காலம். குலஃபாவுர் ராஷிதுன்கள் காலம். சார் கைட குரூப்ல போடுவீங்களா? 3rd இயர் கைட போறோம். குலஃபாவுர் ராஷிதுன்கள் காலம். இப்ப நபியாவோட காலம் படிச்சு முடிச்சிட்டோம். நபி அவங்களுக்கு பின்னால குலஃபாவுர் ராஷிதுன் உங்களுக்கு தெரியும். நபி அவங்க ஹிஜ்ரி 11ல உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறாங்க. குலஃபாவுர் ராஷிதுன் ஆரம்பமானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு பின்னால உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியில அலி ரலியல்லாஹு ஆட்சி முடிகிற நேரம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 40 கிட்டே ஆகுது. எனவே ஹிஜ்ரி 11லிருந்து 40 வரையான காலப்பகுதி குலஃபாவுர் ராஷிதுனுடைய காலம். விளங்குதா? அப்ப போட்டுக்கணும், ஹிஜ்ரி 11 தொடக்க 40 குலஃபாவுர் ராஷிதுனுடைய காலம். அப்ப இது 2வது தலை, அரசியல்ல 2வது சிறிய தலை. அவ மேல படிச்ச யார காலம்? நபி அவங்களோட காலம். ரைட். இப்ப இதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்லையே? இப்ப கேள்வியை பாப்போமா? இப்ப பாருங்க கேள்விய. முதலாவது கேள்வி நாங்க பார்த்துட்டோம். இதுல வேற விளக்கங்கள் இருக்கு. சரியான இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார், ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் இங்கால சரி, இவங்களை பத்தி சொல்லுங்களேன். அவுஸ் கோத்திரம், ஹஸ்ரஜ் கோத்திரம், இவங்களை பத்தி எதுவும் தெரியுமா உங்களுக்கு? இது எங்களுக்கு சிலபஸுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க. இவங்க மதீனாவில் இருந்த கோத்திரத்தார். சரியானே? மதீனாவுல இருந்த சில கோத்திரங்கள் இருந்துச்சு. அதுல அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரம் இது பெரும் கோத்திரங்களாக இருந்தாங்க. அவ்வளவு உங்களுக்கு போதுமானது.
வேற ஒன்றும் தேவை இல்லையா? ஏன்னா எங்களுக்கு சிலபஸுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் அது தேவையில்லை. அடுத்து அஹ்லுல் கிதாபுகள், இது உங்களுக்கு தெரியும். அஹ்லுல் கிதாப்னு யாரை சொல்லு? நபி அவர்கள குடும்பத்தினர், வேதவாசிகள். அஹ்லுல் கிதாப் என்ன சொல்ற நபியாவோட குடும்பத்துக்கு? அஹ்லுல் இல்லை, பைத். அது அஹ்லுல் பைத். அஹ்லுல் கிதாப் என்ற வேதவாசிகள். ரைட், வேதக்காரர்கள். என்ன? வேதக்காரர்கள் அஹ்லுல் கிதாப், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டது யாரு? யஹூதிகள், அடுத்தது நசராணிகள், அதாவது கிறிஸ்தவர்கள். இவங்களை தான் சொல்ற அஹ்லுல் கிதாப் என்று சொல்லி. வேதங்களை இவங்களுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா வேதங்களை சரியாக எடுத்துக்கொள்ளாம 100% அது சரியா விளங்கி கொள்ளாம அதை வேறு மாதிரி விளங்கி எடுத்தவங்க தான் யஹூதிய நசராணி. கிறிஸ்தவர்கள் ஈசா சாமானோட விஷயத்தை தெளிவாக விளங்காம உருவானாக்கு. யஹூதியல் என்றது அதுக்கு முந்திய வேதங்களை தெளிவாக விளங்காதாக்கு. அதனால இவங்களுக்கு அஹ்லுல் கிதாப் என்று சொல்றோம். நபி அவங்களோட குடும்பத்தினருக்கு என்ன சொல்ற? அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர். அப்ப இதுல குழம்பிக் கொள்ற இல்லையா? சரியா நோட் பண்ணிக்கொள்ளும். அஹ்லுல் பைத்னா நபி அவங்களோட குடும்பத்தினர். அடுத்து தாயிஃப் வாசிகள் உங்களுக்கு தெரியும். தாயிஃப்ல இருந்தவங்க நபி அவங்க. தாயிஃபை பத்தி சொல்லுங்க. தாயிஃபை பத்தி ஆல்ரெடி நாங்க படிச்சிருக்கிறோம். பேப்பர் 1லயே ஹிஜ்ரத் சம்பந்தமா படிக்கிற பாடத்தை படிச்சோம். இப்படி மறந்து போனா இப்படி எக்ஸாம் செய்ய போறேன். 3-4 மாசத்துல எப்படி எக்ஸாம் செய்யுது? தாயிஃப்ல நபி அவங்க ஹிஜ்ரத் சென்றாங்க. 3 ஷேக்மார் சந்திக்கிறதுக்கு போனாங்க. இஸ்லாத்தை பரப்புற விஷயம் பேசுறதுக்காக போனாங்க. அந்த அவங்களோட முயற்சி, நபி அவங்களோட முயற்சி வெற்றி அளிச்சுச்சா தாயிஃப்ல? இல்ல இல்ல இல்ல, வெற்றி அளிக்கல. எனவே இதான் தாயிஃப் ஹிஜ்ரத் பத்தி நாங்க படிச்ச விஷயம். எனவே தாயிஃப் வாசிகள் சரியான அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கொண்டு பண்ணல நபி அவங்களோட அந்த அழைப்பு. சரியா? எனவே இந்த இடத்துல முஸ்லிம்களோட ஹுதைபியா உடன்படிக்கையில் ஈடுபட்ட பிரிவினர் யார்? அப்ப குறைஷி கோத்தினத்தினர். எனவே வேற எல்லா விடைகளும் பிழை. இது விளங்கிட்டு உங்களுக்கு அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்து 2வது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை பத்தி வருது. அது நாங்க இன்னும் படிக்கல. சரியா? அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. 2024ல 27வது கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அரச நிர்வாகத்துல இராஜதந்திரம், அடுத்தது உடன்படிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் என்ற ஒவ்வொரு துறைக்கும் நியமித்திருந்த நபித்தோழர்களின் பெயர்கள் முறையே என்று கேட்டி. அப்ப இந்த ஓர்டருக்கு அங்க வரணும். அப்படித்தானே? எத்தனாவது? ரெண்டாவது விட உபைதர் அலி, முஆவியர் அலி. உபைதர் அலி, அலி அலி, முஆவியர் அலி. உபைதர் அலியும் முஆவியர் அலி. சரி சொல்லுங்க. இராஜ தந்திரத்துக்கு யாரு பொறுப்பு? உபைதர் அலி. உபைதர் அலி. உபைதர் அலி அல்லாஹ். உடன்படிக்கைகள் அலி அலி. அலி அலி அல்லாஹ். வெளிநாட்டு விவகாரங்கள் முஆவியர். முஆவியர் அலி அல்லாஹ். எனவே இந்த இடத்துல பாருங்க. அப்போ இந்த ஓர்டர் எங்க இருக்கு? 2வது அன்னைக்கு என்ன? உபைதர் அலி அல்லாஹ், அலி அலி அல்லாஹ், முஆவியர் அலி அல்லாஹ். எனவே 3வது 2வது ஆன்சர். சரியா? தெளிவாக நாங்க படிச்சிருக்கோம். நபி அவங்க பலருக்கும் அந்த தகுதி வாய்ந்தவங்களுக்கு அந்தந்த பொறுப்புகளை கொடுத்து வச்சிருந்தாங்க என்ற பாயிண்ட் கீழே இந்த விஷயம் படிச்சிருந்தோம். பாருங்க, இராஜதந்திர விவகாரத்துக்கு உபைதர் அலி அல்லாஹ், உடன்படிக்கை அலி அலி அல்லாஹ், வெளிநாட்டு விவகாரங்களுக்கு முஆவியர் அலி அல்லாஹ். சரியானே?
அப்ப பாருங்க, இது 2024 27வது கேள்வி. அப்ப வேற எல்லாம் ஆர்டர் குழம்பி இருக்கு. எனவே பிழை. சரியா? நான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு மெத்தட் ஒன்று சொன்னேன். வெளிநாட்டு விவகாரங்கள். அப்ப வெளிநாடு என்றா வான உச்சரி வர முஆவியா. அப்ப அதுல 2வது 4வதுலேயும் தான் முஆவியா எல்லாம் இருக்கிறான். அப்ப இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலே நாங்க டிரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சு. அப்ப 3வதுக்கு 2வது ஆன்சர். நீங்க சுயமா இந்த இடத்துல எழுதி பார்க்கணும். வெளிநாட்டு விவகாரங்கள் பேஸ் பண்ணி இந்த சார் அப்படி எழுதி சுயமா எழுதி பார்க்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, 2023ல சரி அது நாங்க படிக்கல இருக்கட்டும். சரி, இந்த கேள்வியை பாருங்க, 5வது 2023ல 46வது கேள்வி. 2023ல 46வது கேள்வி. முதலாம் கூற்று 2ஆம் கூற்றுன்னு சொல்லி இந்த கூற்றுக்கு பொருத்தமானதை நாங்க தெரிவு செய்யணும். பார்ப்போம். முதலாம் கூற்று, ஜாஹிலியா காலத்தில் அரபு நாடு பாலைவனமாக இருந்ததோடு அங்கு நிலையான ஆட்சி மற்றும் நிர்வாக ஒழுங்குகள் இடம்பெற்று வந்தன. சரியா பிள்ளையா? சரி பாருங்க. ஓகே, ஜாஹிலியா காலத்தில் அரபு நாடு பாலைவனமாக இருந்துச்சா? இல்லையா? இல்லையாமா? அரபு நாடு என்று அது பெரும்பாலும் பாலைவன பகுதி தான். சரியானே? பாலைவனமாக இருந்ததோடு அங்கு நிலையான ஆட்சி. அப்ப இது விஷயம் சரி. அங்கு நிலையான ஆட்சி மற்றும் நிர்வாக ஒழுங்குகள் காணப்பட்டுச்சா? இடம்பெற்று வந்துச்சா? இல்ல. அங்க ஒரு நிலையான ஆட்சியும் இருக்கல, நிர்வாக ஒழுங்கும் இருக்கல. மக்கள் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்தாங்க. கோத்திரத்தை மையப்படுத்தி கோத்திரத்துக்குள்ளேயே அவங்களோட எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டாங்க. கோத்திர தலைவர் மாதிரி என்ன செய்வாங்கண்டா அவங்க ஒன்று கூடி அவங்களோட முடிவு பிரகாரம் அவங்க செஞ்சு கொள்வாங்க. அங்க நிலையான ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கல, நிர்வாக ஒழுங்குகளும் இருக்கல. நபி அவங்க வந்துதான் ஒரு நிலையான ஆட்சி உருவாக்கினாங்க, நிர்வாக ஒழுங்கு கொண்டு உருவாக்கினாங்க. எனவே இந்த பாயிண்ட் பிழையா? சரியா பிழையா? பிழை. சரி, 2ஆம் கூற்று எனவே பிழையானது. முதலாவது கூற்று பிழை. அப்ப எத்தனாவது? ஒன்று 2வது ஆன்சர் வரணும் அல்லது 4வது. முதலாம் கூற்று பிழையானது. இது 2. சரி, 2ஆம் கூற்றை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத்தை தொடர்ந்து மதீனாவில் ஒரு சிறந்த சமூகம் கட்டியெழுப்பப்பட்டதோடு அங்கு நிலையான ஓர் அரசு ஏற்படுத்தப்பட்டது. சரியா பிழையா? சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹிஜ்ரத்துக்கு பின்னால மதீனாவுல ஒரு சிறந்த சமூகம் கட்டியெழுப்பப்பட்டுச்சா? கட்டியெழுப்பப்பட்டுச்சு. சரி. அங்க நிலையான ஒரு அரசு நபி அவங்களோட உண்டாக்கப்பட்டுச்சா? சரி. எனவே 2ஆம் கூற்று சரி. அவ முதலாம் கூற்று பிழை, 2ஆம் கூற்று சரி. அப்ப 2ஆம் கூற்று சரி எங்க இருக்கு? 2வது வைக்க 4வது வைக்க? 2வது நீக்கி. எனவே இந்த 2023ல 46வது MCQ என்ன ஆன்சர் வரும்? 2வது தான் ஆன்சர் வரும். எனவே அதுக்கு அரசாங்கம் தானே வந்திக்கு புக்ல, இதுல அரசன் வந்திக்கு. அப்ப சரியா வருமா? அரசு அரசாங்கம் எல்லாம் உண்டு. அரசு வேற இஸ்லாத்துல அப்படி உண்டா? அப்படி என்று இல்ல, எல்லாம் உண்டுதான். அரசாங்கம் அரசு எல்லாம் உண்டுதான். சரியா. சரி, அப்ப இதுல 5வதுல 2வது, இந்த 2023ல 46வதுக்கு 2வது ஆன்சர் வரும். சரி, அது விளங்கிட்டு எல்லாருக்கும்? இது டவுட் இருக்கா இதுல? இல்ல சார். அடுத்து குலஃபா ராஷிதுங்களுடைய காலத்தை பத்தி வருது. சரி, இந்த கேள்வியை பாருங்க. பின்வரும் அட்டவணையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கால வரலாற்றுடன் தொடர்புபட்ட பதங்களை உள்ளடக்கி விடை தொகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கால வரலாற்றோட தொடர்புபட்ட பதங்களை உள்ளடக்கி விடை தொகுதி. இந்த கேள்வி ஆல்ரெடி செஞ்சு மிரிக்கிறோம் நாங்க, இப்பவும் செய்யப்படுது. பாருங்க, நபி அவங்களோட கால வரலாற்றோட தொடர்பானது தான் இங்க தெரிவு செய்யிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 பதங்கள் தந்திருக்கிறான். அதுல இங்க இருக்கிற ஆன்சரை நாங்க தெரிவு செய்யறோம்.
பாருங்க அப்போ இதுல அமீருல் முஃமினீன் இது நபியாவோட கால வரலாற்றோட தொடர்பட்டதா இந்த பதம்? இல்ல 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 சார். சரி இல்ல. அடுத்து ஹிலாஃபத் இல்ல வராது. வராது சார். நஜ்ஜாசி வரும். ரைட். இப்ப நாங்க படிச்சதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. நாங்க நபியாவோட கால வரலாற்றுல இப்ப நாங்க நபியாவோட காலம் தானே ஃபுல்லா படிச்சு வந்தோம் என்ன. அப்ப நீங்க சொல்லுங்க, இதுல நபியாவோட கால வரலாற்றுல நஜ்ஜாசி படிச்சோமா? நஜ்ஜாசி வரும். ஓகே. தீவானுல் ஃபரீத் என்று படிச்சோமா? தீவானுல் இல்ல. தீவானுல் இல்ல மாத்திக்கொள்ளும். தீவானுல் ஃபரீத் என்று படிக்கல. மஜ்லிஸு ஷூரான்னு படிச்சோமா? படிச்சு படிச்சு அது வந்து உமர் அலி அந்த உமர் அலி அவங்க அந்த உமர் அலி மஜ்லிஸ் அல்லாஹ்வோட காலம் அவங்களோட ஆட்சி காலத்துல அவர் இது ரைட். மஜ்லிஸு ஷூரா என்றது நபியாவோட காலத்துல இருந்துச்சா? இல்ல இல்ல. மஜ்லிஸு ஷூரான்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணப்பட்டு அப்படி ஒரு பேருந்து வைக்கப்படல. சாதாரணமா மஷூரா பண்ணி முடிவு எடுப்பாங்க. ஆனா மஜ்லிஸு ஷூரா என்றது அது உமர் அலி அல்லாஹ் கால வரலாற்றோட தொடர்பானது. எனவே அது வராது. அடுத்து முஹாஜிர்கள் வரும். Right, வரும். ஹிஜ்ரத் சென்றா மக்காவுக்கு மதீனாவுக்கு. நபியாவோட ஹிஜ்ரத் போனாக்கள். அன்சாரிகள் மதீனாவுக்கு வரும். அதுவும் மதீனாவுல இருந்தாக்கள். அதுவும் நபியாவோட உதவியாக இருந்தவங்களுக்கு சொல்றது. அடுத்து ஹஜ்ஜத்துல் விதா வரும். வரும். நபியோட இறுதி அடுத்தது பையத்துல் அக்கபா அக்கபா உடன்படிக்கை. அக்கபா உடன்படிக்கை நபி அவங்க செஞ்சுட்டாங்க. ஹிலாஃபத் என்றதும் பிற்காலத்துல தான் ஹிலாஃபத் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டு, அதாவது ஹுலஃபார் ராஷிதுடைய ஆட்சி காலப்ப ஹிலாஃபத் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டு. சரியானே? அது வராது. சரி, இப்ப பாருங்க என்னென்ன ஆன்சர் வருது. அப்ப சி இ சி அப்ப எத்தனை மூணாவது. அப்ப இதுல நீங்க ஒன்று தெரிஞ்சாலே பாருங்க, இதுல ஒரு சிலது தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நஜ்ஜாசி மன்னன் என்றவரும் உங்களுக்கு தெரியும். அவர் நபியாவோட காலத்துல இருந்த ஒருத்தர், நபியாவோட காலத்தோட தொடர்பானார். எனவே சி சூர ஆன்சர் வரும் என்ன உங்களுக்கு தெரிஞ்சா இது ரெண்டும் பிழை என்று முடிவு செஞ்சிடும். பாருங்க, இது ரெண்டுலயும் சி இருக்கா? இல்ல இல்ல. அதே மாதிரி முஹாஜிர்கள் அன்சாரிகள் இதெல்லாம் சின்ன விஷயம், எல்லாம் நபியாவோட கால வரலாற்று உடைகிறது. எஃப் ஜி ரெண்டும் ஆன்சர் வரும். இப்ப முதலாவது பார்த்தா எஃப் இல்லை, ஜியும் இல்லை, எஃப்பும் இல்லை, ஜியும் இல்லை. ரெண்டாவது பார்த்தா எஃப் இருக்கு ஆனா ஜி இல்லை. ஏன்? முஹாஜிர் அன்சாரி நபியாவோட வரலாற்றோட தொடர்பானதா? எனவே அதுவும் இல்லை. அழகான முறையில் இந்த விடையை கண்டுபிடிக்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், அமீருல் மூமின் என்றாலே உமர் அலி அல்லாஹ் தான் அதுல அப்படி அழைக்கப்பட்ட பிரபல்யமாக. மஜ்லிஸு ஷூரான்றது உமர் அலி அல்லாஹ். அப்ப அதை வச்சு பார்க்க ஏ சுவரா வராது, ஈயும் சுவரா வராது. எனவே இங்கே ஏ இருக்கு, ஈ இருக்கு வராது, இங்கே மீ இருக்கு வராது, இங்கே மீ இருக்கு வராது, இங்கே மீ இருக்கு வராது. ஒரு சில அறிவு இருந்தாலே இந்த கேள்வியை செஞ்சிடே. இது கஷ்டமான கேள்வி அது. இல்ல சார். ஆக ஈஸியான சின்ன ஒரு கேள்வி. சரி, அடுத்தது வேற அது இருக்கட்டும். இத பாருங்க, 2019 50வது கேள்வி, எங்களோட ஓர்டர்ல 10வது கேள்வி. முதலாம் கூற்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருந்தார். சரியா பிள்ளையா? சரியானது. சரியானது. சரி, வெளிநாட்டு விவகாரங்களுக்கு யாரு பொறுப்பா வைக்கப்பட்ட? முஆவியா அலி. முஆவியா ரலியல்லாஹு. சரியானது. இரண்டாம் கூற்றை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராஜதந்திர விவகாரங்களுக்கு பொறுப்பாக உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சிருந்தார். சரி.
அதுவும் சரி. என்ன மேலும் பார்த்த கேள்வி இதுல அதே கேள்விதான் கிட்டத்தட்ட. அப்ப ரெண்டு கூற்றும் சரியென நான் சொல்லிக்கிறேன். முதலாவது கூற்ற இரண்டாம் கூற்று விளக்குற மாதிரி வந்திருக்கா? இல்லே. முதலாம் கூற்று இந்த பொறுப்பு இவருக்கு, இந்த பொறுப்பு இவருக்குன்னு இந்த கூற்று சொல்லுது. அப்ப இது ரெண்டுக்கும் விளக்குற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. எனவே முதலாவதும் சரி, இரண்டாவதும் சரி. அப்ப எத்தனாவது ஆன்சர்? முதலாவது விடை. முதலாவது ஆன்சர் தான் இதுக்கு வரும். பேரெல்லாம் வில. சரியா விளையிட்டது? உடன்படிக்கைகள் சார்ந்த அம்சத்தை யார பொறுப்பாகிறேன்? அலி அல்லாஹ். ஓகே, மாதிரி வினாக்கள் அடுத்தது. இது பாஸ்பபிள் இல்லாத இப்படியான கேள்விகள் வரலாம் எக்ஸாமுக்கு. எதிர்பார்க்க வினாண்டை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். MCQல இப்படியான கேள்விகள் வரும். சரியா? முதல்ல பாருங்க, அரசின் ஒரு அங்கமாக மஜ்லிஸ் ஷூராவை அமைத்த ஆட்சியாளர் யாரு? அபூபக்கர் அலி அல்லாஹ். உமர் அலி அல்லாஹ். என்ன மஜ்லிஸ் ஷூராவை அரசின் ஒரு அங்கமாக ஏற்படுத்தியது உமர் அலி அல்லாஹ். வேணைய சஹாபாக்களை பத்தி நாங்க இன்னும் படிக்கல, படிச்சா அவங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கம் சொல்லிடு. முஆவியா அலி அல்லாஹ் அவங்களோட பொறுப்பு என்ன? நபி அவங்க வழங்கின அப்ப முதலாவதுல அஞ்சாவது. சரியானே? இதுல வேற ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இல்லை. இந்த அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இப்ப டைம் முடிய போது, அதனால படிச்சதை மட்டும் பார்த்து போவோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிர்வாகத்தில் வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பாக அமர்த்தப்பட்டிருந்த நபித்தோழர் யார்? சரி, மூணாவது இடத்துல வந்து அதே மாதிரி கேள்வி. எனவே முஆவியா அலி அல்லாஹ் ஆன்சர். அபூதர் அலி அல்லாஹ் அவங்கள பத்தி எதுவும் படிச்சோமா? அந்த அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கேட்காங்க. அவர் பொறுப்பு நபியாக சொல்றாங்க, நீங்க பலவீனமானால் உங்களுக்கு பொறுப்பு தரையில, பலமான ஆளுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும். பொறுப்பை பத்தி மறுமையில வந்து விசாரணைக்கு நிறைய கேள்வி எழுகி, அப்படி பலவீனமான ஆளுக்கு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பொறுப்பு கொடுத்தா அது வந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட தூதருக்கும் செய்யற ஒரு 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 என்ன அவங்கள மோசடி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மோசடி அது அப்படி நின்றுட்டு. வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பாக அமர்த்தப்பட்டிருந்த நபித்தோழர் வந்து அபூதர் அலி அல்லாஹ். அப்படியா? முஆவியா அலி அல்லாஹ். அபூதர் அலி அல்லாஹ் அவங்க பொறுப்புக்கு நபி அவங்க கொடுக்கறது அந்த இடத்துல மறுத்தாங்க. அப்படி ஒரு இது ஒன்று நாங்க படிச்சோம். அலி அலி அல்லாஹ் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? உடன்படிக்கையில பொறுப்பாக ஆக்கப்பட்டான். உபைதர் அலி அல்லாஹ் பொறுப்பு இராஜதந்திரம். சரியா? உஸ்மான் அலி அல்லாஹ் பத்தி நாங்க படிப்போம். இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கேட்கறது டைம் இல்லை, இருக்கட்டும். சரியா? எனவே ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டாவது ஆன்சர். சரியா? அடுத்தது மூணாவது கேள்வியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிர்வாகத்துல பிரதேசத்துக்கு பொறுப்பாக அமர்த்தப்பட்ட நிர்வாகிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அது ரைஸ், அது ஜம் ருவாசா, அது வந்து தலைவர் தானே. பிரதேசத்துக்கு பொறுப்பாக நாங்க டிரெக்டா நேரடியாக அங்க படிச்சிருக்கிறோம். அழகான முறையில பாருங்க. பிரதேசங்களில் வாலி எனப்பட்ட நிர்வாகிகள் அமர்த்தி இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதேசங்களில் வாலி எனப்பட்ட நிர்வாகிகளை அமர்த்தி இருந்தார்கள். 10வது பாயிண்ட், பிரதேச தலைவர்களாக ரோசா எனப்பட்டனர். பிரதேச தலைவர்கள். அப்ப ரோசா என்று சொல்றது பிரதேச தலைவர்களை. சரியா? பிரதேசத்துல நிர்வாகிகளாக அமர்த்தப்பட்டவங்க வாலிகள். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. விளங்குதானே? அதாவது இவங்களோட மெயின் வேலை வரி அறவிடுறது, ரோசாக்கள்ல வேலை. வாலி எனப்பட்ட நிர்வாகிகள்ல வேலை எல்லா விதமான நிர்வாகத்தையும் இவங்க செய்யணும். அது என்னன்னு சொல்லி கீழே நாங்க படிச்சுக்கிறோம். குர்ஆனை கற்பிக்கிறது தொடக்கம் சமூகத்துக்கு நல்லாட்சி வழங்குற வரைக்கும் எல்லாம் செய்யணும்.
அப்ப பிரதேசங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு எப்படி சொல்லுவோம்? வாலி. 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 பிரதேச தலைவர்களுக்கு எப்படி சொல்லுவோம்? ருஅஸா. ருஅஸாக்கள். சரி, இப்ப இங்க கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாகத்தில் பிரதேசத்துக்கு பொறுப்பாக அமர்த்தப்பட்ட நிர்வாகிகள் என்ன கேட்டி? அப்ப என்ன ஆன்சர்? வாலி. 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 வாலிகள். நம்ம சொன்ன விட விடை ருஅஸா. அப்ப இதுல ருஅஸா என்றது இல்ல, இது வந்து ருஅஸான்னு யாருக்கு சொல்றது? பிரதேச தலைவர்களுக்கு. தலைவர்களுக்கு வரும். சரியானே. நகீப் என்று யாருக்கு சொல்றது? பிரதிநிதி. அந்த உள் விவகார பிரதிநிதி பிரதிநிதி. உள் விவகாரங்களை கண்காணிக்க Right. உள் பிரதேச விவகாரங்களை மக்கள்ல கண்காணிக்கிறால்தான் நகீப். மக்கள் உள் விவகாரமும் பிரதேச மக்களுடைய உள் விவகாரங்களை உள் விவகாரம். கண்காணிக்கிறதுக்காக பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் தான் பொறுப்பாக்கப்பட்டவர் நகீப். நகீபுகள் என்று சொல்றது. சரி, ம். குனஃபாக்கள் என்று சொல்லப்படுறது யாரு? முந்திய வேதங்களை பத்தி படிச்சாக்கள், தெரிஞ்சாக்கள். முந்தைய வேதங்களை பத்தி அறிஞ்சவர்கள் சொல்லுவோம். Right. முன்னைய வேதங்கள் குறித்த அறிவு கொண்டவர்கள். நாயிப் என்று பிரதிநிதி. பிரதிநிதி Right. பிரதிநிதிகள். எப்படியான பிரதிநிதிகள் சொல்லுங்க அப்ப விளக்கத்தை. அதாவது இப்ப நபி அவங்க இல்லைன்னு சொல்லிச்சேன்னா, வெளியால எங்கேயா போறாங்கன்னா நபி அவங்களுக்கு பதிலாக அவரது நபி அவனோட பொறுப்பை செய்யறதுக்கு நபி அவங்களுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டு போறாங்க. அதாவது மதீனாவுல நபி அவங்க அந்த மதீனாவுல நிர்வாகம் செய்யறதுக்கு பொறுப்பாக வச்சாங்க தான் பிரதிநிதிகள் என்று சொல்றது. உதாரணம், பத்ருக்கு போருக்கு போகல யாரை நியமிச்சாங்க? அபு லுபாபா அன்சாரி. சரி, அபு லுபாபாவா? ஓ அபு லுபாபா அன்சாரி. ரைட். எனவே இப்படி பல சந்தர்ப்பங்களையும் பொறுப்பாக நியமிச்சார். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் நபி அவங்க நாயிபாக நியமிச்சு கொண்டு போனாங்க? ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு போன சந்தர்ப்பத்தில். எனவே இதெல்லாம் பிழையான ஆன்சர். இந்த இடத்துல 3வது 2வது சரி. ஓகேயா? ஓகே சார். சரி சார். அடுத்து 4வது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹஜ்ஜத்துல் விதா எப்போது இடம்பெற்றது? ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9. தெரியும் என்ன? ஹிஜ்ரி 9. ஹஜ்ஜத்துல் விதா எப்ப இடம்பெற்ற? ஹிஜ்ரி 9. இதுக்கு முந்தி ஹிஜ்ரி 8 நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன? மக்கா வெற்றி. மக்கா வெற்றி. மக்கா ஹிஜ்ரி வெற்றி. 8 மக்கா வெற்றி. ஃபத்ஹு மக்கா. ஓகே. ஃபத்ஹு மக்கா. ஹிஜ்ரி 11 நடந்த நிகழ்வு சொல்லுங்க. நபி ரைட். நபியா மரணிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்கிறாங்க. அதாவது குலஃபார் ராஷிதீனுடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. கலீஃபாவா? சரி, வேற இதுல இருக்கிறது, வேற இதுல உங்களுக்கு தேவையில்லை. சரியா? உங்களோட சிலபஸ் தேவை. அடுத்து, நபி அவங்களோட இஸ்லாமிய அரசுல சந்தையை கண்காணிக்கிறதுக்கு அமர்த்தப்பட்டவங்க யாரு? மூணாவது வீடு. ரைட். சாஹிபு சூக். என்ன தெளிவாக நாங்க இங்க படிச்சிருக்கிறோம். சந்தையை கண்காணிப்பதற்காக சாஹிபு சூக் அமர்த்தப்பட்டார்கள். நகீபுகள் பிரதிநிதிகளாக அமர்த்தப்பட்டாங்க, பிரதேச மக்கள் உள்விவகாரங்களை கவனிக்கிறதுக்கு. ரைட். அவங்க சகீபா எனக்கூடிய நிழல் தருமிடங்கள்ல கலந்துரையாடினாங்க. ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாங்க. ஓகே, விலங்கலாட்டி கேட்டுக்கொள்ளுங்க. நான் இப்ப எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுன்றதான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன், டைம் முடிஞ்சதுனால. எனவே இப்ப சொல்லுங்க, நகீபண்டா யாரு? விவகாரங்களை வந்து கண்காணிப்பவர்கள். பிரதேச மக்கள்ல உள் விவகாரங்களை கண்காணிக்கிறார்கள். அப்ப அதுல விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
விளக்கங்களை ஞாபகம் வச்சு கொள்ளணும். ருஅசாக்கள்ண்டா யாரு? பிரதேச தலைவர். பிரதேச தலைவர்கள். சாஹிபு சூக்கண்டா சந்தையை கண்காணிக்கிறார்கள். வாலி என்று சொல்றது பிரதேச நிர்வாகி. பிரதேச நிர்வாகி. நிர்வாகியாக அமர்த்தப்பட்டார்கள். சரி. அத்தாஜிரண்டா என்ன? வியாபாரியா? தாஜிரண்டா வியாபாரி. சந்தையில வியாபாரம் செய்யற தாஜிர். யூனிட் 7 எல்லாம் தாஜிர் என்ற வார்த்தை நீங்க படிச்சிருப்பீங்க. வியாபாரி என்று சொல்றோம். சரி, இவ்வளவுதான் இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய கேள்வி. மிச்ச கேள்விகள் இந்த குலஃபார் ராஷியுடைய காலத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதை படிச்சு போட்டு தான் நாங்க அதை பார்க்கணும். இப்ப இன்றைக்கு படிச்ச இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு கிளியரா, படிச்ச டாபிக் எல்லாம் கிளியரா விளங்கிட்டா? இந்த கேள்விகள்ல யாருக்கும் ஏதும் டவுட் இருந்தா கேட்கலாம். படிச்ச கேள்விகள்ல ஒரு பெரிய டாபிக்க படிச்சு குறுகிய நேரத்துல படிச்சு முடிச்சுக்கிறோம். நிறைய எம்சிக்கு கேள்விகள் பார்த்துக்கிறோம். அப்ப திருப்தியானே படிச்சது கிளியரா விளங்கிட்டானே? ஓகே, சரி, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. கைட குரூப்ல போடுவீங்களா? ஓகே, சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.